So let's start with mock exam question paper discussion. ஸோ நம்ம மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 4 or 5 மார்க் எக்ஸாம் நம்ம வந்து அதை எழுதி அதை அனலைஸ் பண்ணி இன்டர்வியூட் பண்ணும்போது தான் ஓகே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மார்க் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனையும் கண்டினியூஸாக பாருங்கள், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So the child presents with severe fasting hypoglycemia, lactic acidosis, hyperuricemia, and hepatomegaly. So the enzyme deficiency responsible is. So some condition கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா fasting hypoglycemia, lactic acidosis, hyperuricemia, and hepatomegaly. ஸோ இதெல்லாம் எந்த கண்டிஷனில் வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு எந்த என்சைம் டெஃபிஷியன்சினால இது வந்தது அப்படிங்கிறதை பார்க்கணும். ஸோ கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர். இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர் எடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 6 or 7 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1 வந்து வான், டைப் 1 வான் அப்படின்னு போச்சுன்னா வான் கியர்கீஸ். இதில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபாஸ்டிங் ஹைப்போக்ளைசிமியா, லாக்டிக் அசிடோசிஸ், ஹைப்பர் யூரிசிமியா அண்ட் ஹைப்பர் லிபிடிமியா. ஸோ நார்மலாகவே குளுக்கோஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம் நம்மனா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபெட் ஸ்டேட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட டயட்ரிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம் இன்டெஸ்டைன் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 hours அது மாதிரி ஆகுதுங்கிறப்ப நம்ம லிவர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் லிவரில் கிளைக்கோஜனா. ஸோ அதை வந்து கிளைக்கோஜினோலைசிஸ் மூலமாக அந்த கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி நம்ம குளுக்கோஸ் வந்து எடுத்துக்குவோம். இப்போ மோர் தென் 24 hours இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ஃபாஸ்டிங் மோர் தென் 24 hours வரைக்கும் நம்ம இருக்கோம்னா அப்போ என்ன ஆகும்னா குளுக்கோனியோஜெனிசிஸ், குளுக்கோஸ் வந்து லிவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளைக்கோஜினோலைசிஸ் அண்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ் இது ரெண்டுக்குமே என்ன தேவை அப்படின்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். ஃபைனல் ஸ்டெப் என்ன ஆகும்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து குளுக்கோஸா ஃப்ரீ குளுக்கோஸா மாற்றும். அதுக்கு தேவையான என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் டெஃபிஷியன்சி ஆகுறதுனால தான் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வருது. ஸோ தெளிவாக சொல்லணும்னா நார்மலாக ஃபெட் ஸ்டேட்டில் டயட்ரி குளுக்கோஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம் இன்டெஸ்டைன் மூலமாக. இப்போ மோர் தென் 4 hours இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கிளைக்கோஜனை லைஸ் பண்ணி கிளைக்கோஜினோலைசிஸ் மூலமாக குளுக்கோஸை எடுத்துக்குவோம். மோர் தென் 21 hours மேலே ஆகுது ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து இதுலேருந்து எடுத்துக்கோனா அப்போ லிவர்லேயே என்ன ஆகும்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். இது மூலமா நமக்கு வந்து ஃப்ரீ குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த 2 ஸ்டெப்லையுமே அதாவது கிளைக்கோஜினோலைசிஸ் அண்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ் ரெண்டுலையுமே என்ன நடக்கும்னா நம்மளோட கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி ஃபைனல் ஸ்டெப் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரீ குளுக்கோஸா மாறும். இதுக்கு தேவையான என்சைம் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் என்சைம். ஸோ இப்போ இந்த வான் கியர்கீஸ்ல இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் என்சைம் வந்து டிஃபெக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த சிவியர் ஃபாஸ்டிங் ஹைப்போகிளைசிமியா நடக்குது. மற்ற கிளைக்கோஜன் டிசார்டர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா நடக்கும். இப்போ கோரிஸில் வந்து ஒரு மைல்டு ஹைப்போகிளைசிமியா நடக்கும். அதே மாதிரி ஹெர்ஸ் டிசீஸ்லையும் ஒரு மைல்டு ஹைப்போகிளைசிமியா தான் வரும். ஆனால் வான் கியர்கீஸ்ல தான் வந்து சிவியர் ஃபாஸ்டிங் ஹைப்போகிளைசிமியா வரும். ஸோ இப்போ ஹைப்போகிளைசிமியா ஆனக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் வந்து அக்குமுலேட் ஆகி லிவரில் வந்து அக்குமுலேட் ஆகி நமக்கு ஹெப்படோமெகாலி வரும். அது ஃபர்தராக என்ன ஆகும்னா கிளைகோலைசிஸ் பாத்வேல போய் பைருவேட்டாக மாறி லாக்டேட்டாக மாற ஆரம்பிச்சோம். ஸோ நமக்கு நிறைய லாக்டிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நம்ம நார்மலாக யூரிக் ஆசிடை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண விடாமல் இந்த லாக்டிக் ஆசிட் வந்து அது போய் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்காக நம்ம யூரிக் ஆசிடை எக்ஸ்க்ரீட் ஆக விடாமல் பார்த்துக்கும். ஸோ நமக்கு யூரிக் ஆசிடும் எக்ஸ்க்ரீட் ஆகாமல் நம்ம பிளட்ல வந்து ஹைப்பர் யூரிசீமியா நடக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டைப் 1 வான் கியர்கீஸில் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் டெஃபிஷியன்சி வருது. இதில் மெயின் ஆர்கன் இன்வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா லிவரு. இதில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது லாக்டிக் அசிடோசிஸ், ஹைப்பர் யூரிசீமியா, ஹைப்பர் லிபிடிமியா, ஹெப்படோமெகால் எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்கும். குளுக்கோஸ் மட்டும் கம்மியாக இருக்கும், ஹைப்போகிளைசீமியா.
ஸோ நெக்ஸ்ட் மெயின் வந்து இந்த வான் கேர்கிஸ் தான். நெக்ஸ்ட் டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாம்பிஸ் டிசீஸு. நார்மலாக எல்லா என்சைம் டிஃபெக்ட்டுமே எதாவது நடக்கும்னா சைட்டோபிளாசம்ல தான் அந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜ் நடக்கும். ஆனால் அந்த பாம்பிஸ்ல மட்டும் லைசோசோமல்ல உள்ள கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர் நடக்கிறனால தான் அது வந்து பாம்பிஸு. இதில் வந்து லைசோசோமல் α14 குளுக்கோசிடேஸ் இல்லைன்னா ஆசிட் மால்டேஸ் இதோட டெஃபிஷியன்சிலாம் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் மசில். ஸோ ஹார்ட்டுங்கனால கார்டியோமெகாலி, ஹைப்போட்டோனியா, இன்ஃபேன்ட் டெத் வந்து நடக்கும். ஸோ பாம்பிஸ் அப்படின்னாலே கார்டியோமெகாலி அண்ட் ஹைப்போட்டோனியா ஞாபகம் வச்சுக்கணும். இதான் வந்து ஒன்லி லைசோசோமல் கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர். தேர்டு வந்து கோரிஸ் டிசீஸ். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா பி வந்துடும். அதாவது ஆண்டர்சன் டிசீஸ்னா பிரான்ச்சிங் என்சைம் வரும். கோரிஸ் சினா வந்து டி. கோரினா டி பிரான்ச்சிங் என்சைம் நடக்கும். என்சைம் டெஃபிஷியன்சினால வரும் α14 குளுக்கோசிடேஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் மசில் எந்த ஆர்கன் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்னு அந்த ஆர்கனை வச்சு நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து லிவருங்கனால ஹெப்படோமெகாலி, மசிலுங்கிறனால மசில் வீக்னஸ் நடக்குது. ஸோ இந்த டீப் பிரான்ச்சிங் என்சைம் வந்து டெஃபிஷியண்டாக இருக்கனால கிளைகோஜன் பிரேக் டவுனில் வந்து ப்ராப்ளம் ஆகி அது வந்து லிமிட் எக்ஸ்ட்ரினா வந்து அக்குமுலேஷன் ஆகி நமக்கு வந்து ஹெப்படோமெகாலி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்சன், அதான் வந்து டைப் 4. ஸோ ஆண்டர்சனாலே ஏங்கனால பி பிரான்ச்சிங் என்சைம் டிஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுவும் லிவரில் தான் நடக்கும். ஸோ நமக்கு வந்து இது வந்து நம்ம இதில் வந்து ஹெப்பாட்டிக் சிரோசிஸ் அண்ட் ஃபெயிலியர் டு த்ரைவ் என்ன ஆகும்னா சிரோசிஸ் அண்ட் இன்ஃபான்சி அப்படின்னே வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மெக்கார்டல்ஸ் டிசீஸ். எம் ஃபார் எம் மசில் கிளைகோஜன் பாஸ்பரலைஸ். 5ம் 6ம் ஒன்று தான். அதாவது ரெண்டுமே கிளைகோஜன் பாஸ்பரலைஸ் என்சைம் டிஃபெக்ட் தான். ஆனால் 5 வந்து மெக்கார்டல் அதாவது மசில் கிளைகோஜன் பாஸ்பரலைஸ். ஹெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் கிளைகோஜன் பாஸ்பரலைஸ் டிஃபெக்ட். ஸோ 5 வந்து மசிலுங்கனால எக்ஸசைஸ் இன்டாலரன்ஸ், மயோகுளோபினுரியா அதெல்லாம் இருக்கும். 6 வந்து லிவர் கிளைகோஜன் பாஸ்பரனால மைல்டு ஹைப்போகிளைசீமியா அண்ட் ஹெப்படோமெகாலிலாம் வரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாரிஸ் டிசீஸு. அது வந்து பார்த்தோம்னா பாஸ்போ ஃப்ரக்டோகைனேஸ் டெஃபிஷியன்சினால வர்றது. இது வந்து மெயினாக மசில்லையும் ஆர்பிசியும் தான் இன்வால்வ் பண்ணுது. ஸோ நமக்கு எக்ஸசைஸ் இன்டாலரன்ஸும் ஹீமோலிட்டிக் அனிமியாவும் வருது. ஸோ இது வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டரோட ஒரு பேசிக் டேபிள்ஸ். இதை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிவியர் ஃபாஸ்டிங் ஹைப்போகிளைசிமியா, லாக்டிக் அசிரோசிஸ், ஹைப்பர் யூரிஸ்மியா, ஹெப்படோமெகாலி. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குளுக்கோஸ் மட்டும் கம்மியாயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து வான் கியர்கிஸ் டிசீஸ். வான் கியர்கி டிசீஸில் வந்து என்ன என்சைம் டிஃபெக்ட்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் என்சைம் டிஃபெக்டாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தோம். டி பிரான்ச்சிங், டினா சி ஞாபகம் வச்சுங்க, சிடி கோரிஸ் டிசீஸ். பிரான்ச்சிங் பினா ஏ ஆண்டர்சன் டிசீஸ். அப்புறம் லைசோசோமல் ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பிஸ். இதுக்கான ஆன்சர் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு வந்து ப்ரெசன்ட் வித் ரீனல் டிசீஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அண்ட் ஆக்குலர் அப்னார்மாலிட்டிஸ், அதாவது லெண்டிகோனஸ்லாம் இருக்கு. டிஃபெக்டிவ் கொலாஜன் என்னன்னு சொல்லிட்டு டைப் 4 கொலாஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் ஆர்கன் இன்வால்வ் ஆயிருக்கு பாருங்க. ரீனல் டிசீஸ், ஸோ கிட்னி இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இயர் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஐஸ் அதாவது லென்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கிட்னியில் வந்து பார்த்தோன்னா கிளாமர்லஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இயர்ல வந்து காக்லியா, ஐல வந்து லென்ஸ். ஸோ இது மூணுக்கும் காமனாக இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கிளாமுலர்லஸ், காக்லியா அண்ட் லென்ஸ் மூணுக்கும் காமனாக இருக்கிறது பேஸ்மென்ட் மெம்பரேன். ஸோ பேஸ்மென்ட் மெம்பரேன் வந்து எந்த கொலாஜன்ல மேடாயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம அதை சொல்லிடலாம். இது வந்து பேஸ்மென்ட் மெம்பரேன் வந்து எந்த கொலாஜனால மேடாயிருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் கொலாஜன் 4. இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்போர்ட் சிண்ட்ரோம். ஸோ ஆல்போர்ட் சிண்ட்ரோம்ல தான் ரீனல் டிசீஸ், சென்சரி ஹியரிங் லாஸ், லெண்டிகோனஸ் இது எல்லாமே நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம சம் பேசிக் கொலாஜன் டைப்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவோம். டைப் 1 வந்து பார்த்தோம்னா டைப் 1 கொலாஜன்ல என்னெல்லாம் மேடா இருக்குன்னு பார்த்தோம்னா போன்ல, ஸ்கின்ல, டெண்டான். மெயினாக ஞாபகம் வச்சுக்கோன்னா போன், டெண்டான் ரெண்டுலேயுமே 1 இருக்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொலாஜன் டைப் 1 கொலாஜன் டிஃபெக்ட் ஆகும்போது ஆஸ்டோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டாங்கிற கண்டிஷன் வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அபண்டண்டாக இருக்கிற டைப் கொலாஜனை. டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா காட்லேஜ், விட்ரியஸ் பாடி இதெல்லாம்.
ஸோ கார்டிலேஜ் டூ டிலேஜ் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது கார்டிலேஜ் டெஃபிஷியன்ட் ஆகும்போது டைப் 2 கொலாஜன் டெஃபிஷியன்ட் ஆகும்போது ஏகாண்ட்ரோப்ளேஷியா வருது. டைப் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெட்டிகுலன் ஃபைபர்ஸ், பிளட் வெசல்ஸ், யூட்ரஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சாங்க. மெயினாக பிளட் வெசல்ஸ் ஞாபகம் வச்சாங்க. ஸோ அதோட டிஃபெக்ட் அப்போ என்ன ஆகும்னா வாஸ்குலர் டைப் ஆஃப் எக்லர்-டானியல் சிண்ட்ரோம் நடக்குது. ஸோ இது வந்து இயர்லி wound ரிப்பேர். இது ஸோ நார்மலா நமக்கு wound வந்து ரிப்பேர் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்குவோம். wound ரிப்பேர் ஆகும்போது இயர்லி ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து டைப் 3 கொலாஜனால மேட் ஆகும். லேட் ஸ்டேஜில் டைப் 1 கொலாஜனால மேட் ஆகும். டைப் 4 தான் வந்து நம்ம பார்த்தோம் பேஸ்மெண்ட் மெம்பரேன் கிளாமர்லெஸ் காக்லியா லென்ஸ் இதெல்லாம் ஆல்போர்ட் சிண்ட்ரோம். ஸோ இந்த 4 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. 5 and 6 வந்து ஜஸ்ட் 5ல வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க, என்ன கண்டிஷன் வருதுன்னு மட்டும். அதோட டிஃபெக்ட் அப்போ எக்லர்-டானியல் சிண்ட்ரோம். 7 அப்போ வந்து எபிடோமோலைசிஸ் புல்லோசா. நெக்ஸ்ட் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் ஹெச்ஜிபிஆர்டிஎஸ் என்சைம் லீட்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ ஹெச்ஜிபிஆர்டிஎஸ் ஃபர்ஸ்ட் எதுல வருதுன்னு பார்த்தோம்னா இது வந்து பியூரின் சால்வேஜ் பாத்வேல வருது. ஸோ இந்த பியூரின் சால்வேஜ் நார்மலா நம்ம பியூரின் என்ன ஆகும்னா ஸோ இந்த ஹெச்டிபிஆர்டிஎஸ்ங்கிறது ஹைப்போசாண்டைன் குவானைன் பாஸ்போரைபோசில் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணா ஹைப்போசாண்டைனை ஐஎம்பியாவும் சாண்டைனை ஜிஎம்பியாவும் மாற்றும். ஸோ இந்த மாதிரி மாத்துறதுனால நமக்கு வந்து எக்ஸஸ் யூரிக் ஆசிட் எதுவுமே வந்து இதாகாது. இப்போ இந்த ஹெச்டிபிஆர்டிஎஸ் என்சைம் டிஃபெக்ட் ஆகும்போது டெஃபிஷியன்ட் ஆகும்போது நமக்கு இந்த நம்மளோட எக்ஸஸ் பியூரின்ஸ் அதாவது ஹைப்போசாண்டைன் இதெல்லாம் எக்ஸஸ் பியூரின்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இது எல்லாமே யூரிக் ஆசிடா மாறும். ஸோ நமக்கு இன்க்ரீஸ்ட் யூரிக் ஆசிட் இன் பிளட் ஹைப்பர் யூரிசீமியா. இந்த யூரிக் ஆசிட் எல்லாம் போய் டெபாசிட் ஆகி கவுட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிரெயின்லையும் வந்து நமக்கு வந்து பியூரின் மெட்டபாலிசம் எப்படி நடக்கும்னா பியூரின் சால்வேஜ் பாத்வே மூலமா தான் மெயினாக நடக்குது. மொத்தம் 2 பாத்வே இருக்கு. டினோசிஸ் பாத்வே இருக்கு, பியூரின் சால்வேஜ். பிரெயின்லையும் பியூரின் சால்வேஜ் பாத்வே தான் மெயினாக யூஸ் பண்றதுனால அதுலேயும் டிஃபெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து செல்ஃப் மியூட்டிலேஷன், டிஸ்டோனியா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் எதை பத்தி பேசுறோம்னு பார்த்தோம்னா லீஷ்னேயான் சிண்ட்ரோம். ஸோ இந்த லீஷ்னேயான் சிண்ட்ரோம்ல தான் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா ஹைப்பர் யூரிசீமியா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது அப்படியே போய் டெபாசிட் ஆகி கவுட் ஃபார்ம் ஆகுது. பிரெயினை இன்வால்வ் பண்றதுனால டிஸ்டோனியாவும் செல்ஃப் மியூட்டிலேஷனும் நடக்குது. இதான் வந்து ஹெச்டிபிஆர்டிஎஸ் என்சைம் டெஃபிஷியன்சினால வர்ற கண்டிஷன், அதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். இப்ப ஆப்ஷன்ஸ்ல மத்த என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிட், ஃபேன்கோனி அனீமியா, சீரோடர்மா பிக்மெண்டோசம் இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துறாங்க. இது எல்லாமே டிஎன்ஏ ரிப்பேர்னால நடக்கிற கண்டிஷன்ஸ். அதாவது சீரோடர்மா பிக்மெண்டோசா அப்படின்னா நியூக்ளியோடைட் எக்ஸ்சேஞ்ச் ரிப்பேர். இதுவும் இந்த டேப்லெட் காலமும் கேட்க சான்சஸ் இருக்கு, அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிப்பேர் அப்ப நடக்கும்னா MUTH அசோசியேட்டட் பாலிபோசிஸ் நடக்கும். மிஸ்மேட்ச் ரிப்பேர் அப்ப HNPCC லின் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் அதான் சிட் அட்டாக்சிக் சேலஞ்சஸ் பார்த்தோம்னா நான் ஹோமோலோகஸ் என் ஜாயினிங். இந்த SCID கண்டிஷன் என்னன்னா அடினைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சினால இது நடக்கும். அதுக்கப்புறம் மெயினா ஃபேன்கோனிஸ் அனிமியா வந்து பார்த்தோம்னா ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷனால. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் பேசிக்கான டேப்லெட் காலம் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா the most common semicircular canal involved in benign paroxysmal positional vertigo. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபேக்ட் பேஸ்டு தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பற்றி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மலாக நமக்கு காமனாக வர்ற கேஸ் தான் ஓபியில் வந்து பேஷண்ட் வந்து வெட்டிக்கோன்னு வருவாங்க, தலை சுத்தலாக இருக்குது கிட்டினஸாக இருக்குன்னு வருவாங்க. அவங்க வந்து எப்போ அந்த கண்டிஷன் வரும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு சைடாக படுக்கும்போது மட்டும் கிட்டினஸ் இருக்கு, அதாவது ஒரு பக்கமாக குனியும் போதோ இல்லை படுக்கும் போதோ ஒரு கிட்டினஸ் இருக்கு அப்படின்னு வருவாங்க. ஸோ இது எதனால வருதுன்னா யூட்ரிக்கிள்ல வந்து சில ஸ்டோன் மாதிரி அதாவது ஓட்டோலித் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து இப்போ ஏதாவது ஒரு சைடாக படுக்கும் போதோ இல்லை முன்னாடி குனியும் போதோ பெண்ட் ஆகும் போதோ என்ன ஆகும்னா டிஸ்லாஜ் ஆகி போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனாலுக்கு போகுது.
ஸோ அங்கே போகிறனால தான் வந்து நமக்கு வெர்டிகோ வருது. ஸோ இந்த வெர்டிகோ வந்து ஜஸ்ட்டு இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் தான். இதை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு டிக்ஸ் ஹால்பிக்கு மேனுவலும், ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்ளீஸ் மேனுவலும் இருக்குது. இது எந்த இடத்துக்கு போஸ்டீரியர் செமிசர்க்குலர் போகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதில். ஸோ மோஸ்ட் காமன் செமிசர்க்குலர் கெனால் இன்வால்வ் ஆகுது வந்து பார்த்தோன்னா போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 15-year-old boy present with recurrent profuse epistaxis and nasal obstruction. CT-ல வந்து anterior bowing of posterior wall of maxillary sinus, most common site of origin of the condition. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டிஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும். மெயினாக வந்து 15-year பாய், ஸோ அடலசன் பாய்க்கு வருது. ஸோ இது வந்து ஆண்ட்ரோஜன் டிபெண்டன்ட் கண்டிஷன் தான். ஆண்ட்ரோஜன் டிபெண்டனால தான் மெயினாக அடலசன் பாய்ஸ்க்கு மட்டும் வருது. ரெக்கரண்ட் ப்ரோஃபியூஸ் எபிஸ்டாசிஸ். ஸோ அடலசன் பாய் வித் ரெக்கரண்ட் ப்ரோஃபியூஸ் எபிஸ்டாசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜுவினல் நேசோஃபெரிஞ்சியல் ஆஞ்சியோஃபைப்ரோமா. இது வந்து நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து சிடியில் ஒரு சைன் கொடுத்துருக்காங்க, ஆன்டீரியர் பவுவிங் ஆஃப் போஸ்டீரியர் வால் ஆஃப் மேக்ஸிலரி சைனஸ். ஸோ அது என்ன ஆகும்னா, அது ஜுவினல் நேசோஃபெரிஞ்சியல் ஆஞ்சியோஃபைப்ரோமா வந்து ஸ்பீனோபேலட்டைன் ஃபொராமன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து ஆர்ஜின் ஆகி அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் போகிறப்ப அது மாதிரி தான் வந்து இந்த மேக்ஸிலரி சைனஸோட போஸ்டீரியர் வாலையும் இடிச்சிட்டு போகிறப்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதுனால அங்கே நமக்கு ஒரு பப்பிங் மாதிரி வருது. அந்த சைன் என்ன சொல்லுவாங்கன்னா ஹால்மேன் மில்லர் சைன். ஸோ என்ன கண்டிஷன்னு பார்த்துட்டோம், என்ன சைன்னு தெரிஞ்சிருச்சு. இது எங்கேருந்து வருதுங்கிறதும் ஸ்பீனோபேலட்டைன் ஃபொராமன். ஸோ நார்மலாக கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து ஃபோசா ப்ரோசன் முலரும் நம்ம ரொம்ப நிறைய கேட்ட மாதிரி இருக்கும், ஸ்பீனோபேலட்டைன் ஃபொராமனும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஃபோசா ப்ரோசன் முலர்லேருந்து எது வரும்னு பார்த்தோம்னா நேசோஃபெரிஞ்சியல் கார்சினோமா தான் வந்து ஃபோசா ப்ரோசன் முலர்லேருந்து வரும். ஸோ இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா ஜுவினல் நேசோஃபெரிஞ்சியல் ஆஞ்சியோஃபைப்ரோமாங்கிறது மெலின் கண்டிஷன் கிடையாது. இது ஒரு பினைன் தான், பட் லோக்கலாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பட் நேசோஃபெரிஞ்சியல் கார்சினோமா மெலினண்டாக இருக்கு. ஏஜ் பார்த்தோம், அடலசன் மேலுக்கு தான் வரும். அதே மாதிரி ப்ரொஃபியூஸாக இருக்கும், ப்ளீடிங் வந்து ப்ரொஃபியூஸாக இருக்கும், இல்லை மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மெலிகன் கண்டிஷனுங்கிறதுனால நமக்கு வந்து நோட்லலாம் வந்து இன்வால்வ் ஆகும், லிப் நோட்லாம். பட் இதில் வந்து இன்வால்வ் ஆகாது. சைட் வந்து இது வந்து ஸ்பீனோபேலட்டைன் ஃபொராமன், இது வந்து ஃபோசா ஆஃப் ரோசன் முல்லர். அதே மாதிரி ஜுவினல் நேசோஃபெரிஞ்சியல் வந்து வாஸ்குலர் டியூமர். ஸோ வாஸ்குலர் டியூமர்னால ஈஸியாக ப்ளீட் ஆயிடும். ஸோ பயாப்சி வந்து ரொம்ப அங்கே வந்து பயாப்சி வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்துக்கோம், ஸ்பீனோபேலட்டைன் ஃபொராமன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஸ்ட்ரக்சர் ஓப்பன்ஸ் இன்டு இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் த நேசல் கேவிட்டி. இது எல்லாமே ஃபேக்ட் பேஸ்டு தான், எதில் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு மியாட்டஸும் அதோட ஓப்பனிங் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக வந்து மொத்தம் 3 மியாட்டஸ் இருக்கு. இன்ஃபீரியர் மியாட்டஸ், மிடில் மியாட்டஸ், சுப்பீரியர் மியாட்டஸ், 3 மியாட்டஸ் இருக்கு. எதில் என்னென்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த டேப்லெட் இது பார்த்துக்கலாம். இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது இன்ஃபீரியர் மியாட்டஸ்ல வந்து நேசோலாக்ரிமல் டக்ட் வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது கார்டட் பை வால்வ் ஆஃப் ஹாஸ்னர். மிடில் மியாட்டஸ்ல வந்து பார்த்தோம்னா மை ஃப்ரேம், மைங்கிறது எம்ங்கிறது மேக்ஸிலரி சைனஸ், எஃப்ஆர் இது வந்து ஃப்ராண்டல் சைனஸ், ஏஎம்இ அதாவது ஆன்டீரியர் அண்ட் மிடில் எத்தமாய்டு சைனஸ். இது எல்லாமே வந்து மிடில் மியாட்டஸ்ல தான் ஓப்பன் ஆகுது. இதான் வந்து மோஸ்ட் கிளினிக்கலி இம்பார்ட்டன்ட் மியாட்டஸ். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம டாக்ரோசிஸ்ட் ரைனாஸ்டமி பண்ணுறதுக்கு இங்கே தான் ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஃபண்டிபுலம் தான் வந்து மோஸ்ட் காமன் ஆஃப் சைட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பை நேசல் பாலிப் எதுவும் இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சுப்பீரியர் மியாட்டஸ். ஸோ சுப்பீரியர் மியாட்டஸ் பேரில் வச்சு சுப்பீரியர்னு இருக்கா, பிஇ போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் ஸ்பீனோ எத்தமாய்டல் டிசீஸ், ஸ்பீனாய்டு சைனஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த நிமோனிக்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது
இன்ஃபீரியர் மியாட்டஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியா நேசோலாக்ரிமல் டக்ட். ஸோ மேக்ஸிலரி சைனஸும் ஃப்ராண்டல் சைனஸ்க்கும் தான் வந்து மை ஃப்ரேம் பார்த்தோம். எதுல வரும்? மிடில் மியாட்டஸ்ல வருது. போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ்க்கு தான் வந்து பார்த்தோம்னா சுப்பீரியர் மியாட்டஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஷண்ட் வித் நேசல் பாலிப்பு ஆஸ்துமா ஆஸ்பிரின் சென்சிட்டிவிட்டி என்ன கண்டிஷன்ல கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய அதில் ட்ரையாடு சிண்ட்ரோமு இதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்ப்ளர்ஸ் ட்ரையல். ஆக்சுவலி கர்டாஜினர் சிண்ட்ரோம்ல வந்து என்ன வரும்னா ரெக்கரண்ட் சைனசைட்டிஸ், சைட்டஸ் இன்வர்சஸ், பிராங்கெக்டசிஸ்லாம் வரும். சாம்ப்ளர்ஸ் ட்ரையல்ல தான் வந்து நேசல் பாலிப்பு ஆஸ்துமா ஆஸ்பிரின் சென்சிட்டிவிட்டி. பிளம்மர் வின்சன் சிண்ட்ரோம்ல போஸ்டல் டிஸ்பேஜியா, இசோஃபேஜியல் வெப், அயன் டெஃபிஷியன்சி அனிமியாலாம் வரும். டாட்டஸ் ட்ரையல்ல வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, இப்சிலேட்ரல் பேலட்டல் பால்சி, இப்சிலேட்டல் கனெக்டிவ் ஹியரிங் லாஸ். ஸோ டாட்டஸ் ட்ரையல்லாம் எதுல வரும் பார்த்தீங்கன்னா நெசோஃபெரிஞ்சியல் கார்சினோமால தான் வரும். இந்த மாதிரி இதெல்லாமே ஃபேக்ட் பேஸ்டு, ஜஸ்ட் என்னென்ன வருங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யங் பேஷண்ட் ப்ராக்ரஸிவ் பெயின்லெஸ் டிமினிஷன் ஆஃப் விஷன் வருது. எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கானிக்கல் ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஹார்னியா அண்ட் பெண்டிங் ஆஃப் த லோவர் ஐலிட் மார்ஜின் அண்ட் டவுன் கேஸ். ஸோ இது வந்து ஒரு சைனை தான் வந்து இது வந்து குறிப்பிடுறாங்க. கார்னியா வந்து இப்படி கானிக்கல் ப்ரொட்ரூஷன் ஆகும், அதனால லோவர் லிட் வந்து பெண்ட் ஆகுது. இது வந்து எதை சொல்றாங்கன்னா முன்சன் சைன். ஸோ முன்சன் சைன் வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கெரட்டோகோனஸ், அதுதான் முன்சன் சைன் வரும். மற்றதெல்லாம் எதுல வரும்னு பாருங்க. ஆர்கஸ் செரிங்கஸ் வந்து ஏஜானா ஹைப்பர் லிபிடிமியா அந்த கண்டிஷன் எல்லாம் கார்னியா சுற்றி ஒரு ஒயிட் டெபாசிட் இருக்கும். முன்சன் கெரட்டோகோனஸ் கேசர் ஃபிளேஷனர் ரிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வில்சன் டிசீஸ்ல காப்பர் டெபாசிஷனால நடக்கிறது. பேண்ட் ஷேப்டு கெரட்டோபதி வந்து குரானிக் யுவைட்டிஸ் ஹைப்பர் கால்சிமியா கண்டிஷன்ல வரும். ஸோ கெரட்டோகோனஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம கெரட்டோகோனஸ்ல பார்த்தோம், அந்த மாதிரி ஆன்டிரியர் எக்டாக்டிக் டிசார்டர் ஆஃப் த கார்னியா அப்படி வரனால நமக்கு வந்து irregular astigmatism நடந்து, அதனாலதான் நமக்கு வந்து கிராஜுவல் பெயின்லெஸ் லாஸ் ஆஃப் விஷன் நடக்குது. இதுல இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் நிறைய இருக்கு. முன்சன் சைன், ஃபிளிஷ்னர் சைன். ஃபிளிஷ்னர் சைன் வந்து அயன் டெபாசிட் நடக்கும். அப்புறம் ஓக்ஸ் ட்ரையே, ரிசிட்டி சைன், ஆயில் டிராப்லெட் சைன் அண்ட் ஆப்தல்மோஸ்கோபி, சிசரிங் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ரெட்டினோஸ்கோபி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. So next question வந்து young patient present with gradual painless decrease in vision. Fundusல வந்து yellowish well defined lesion at the maculaல பார்த்தோம்னா echoic appearance. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ echoic appearance வந்து எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிசீஸ்ல தான் இருக்கும், மேக்குலால. ஸோ இது வந்து எதோட டெபிஷனா லைப்போஃபியூஷன் டெபாசிஷன் அட் த மேக்குலா. மேக்குலால வந்து லைப்போஃபியூஷன் டெபாசிட் அதனால வருது. இஓஜி எலக்ட்ரோ ஆக்லோகிராம்ல பார்க்கும்போது ரெடியூஸ்ட் ஆர்டன்ஸ் ரேஷியோ இருக்கும். இதான் வந்து கீ டயக்னோஸ்டிக். ஸோ டிஸ்டிஸ்னாலே எக்கியாக்சைனு, லைப்போஃபியூஷன் டெபாசிஷனு, அப்புறம் எலக்ட்ரோ ஆக்லோகிராம்ல ரெடியூஸ்டு ஆர்டன்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ மற்றபடி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸால நைட் பிளைண்ட்னஸ் இருக்கும், போன் ஸ்பிக்கிள் பிக்மெண்டேஷன், ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிசீஸ் எல்டர்லி பேஷண்ட்டுகளை வந்து ட்ரூசன்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யங் பேஷண்ட் வித் ப்ராக்ரஸிவ் பிளரிங் ஆஃப் விஷன், ஸ்லிட் லேம்ப்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டலைன் லென்ஸ், அதாவது சுப்ரோ டெம்பரலி, அதாவது அப் அண்ட் அவுட்டா லென்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. என்ன கண்டிஷன்ல, சிஸ்டமிக் கண்டிஷன் எதுல வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபன்ஸ்ல தான் நம்மளோட லென்ஸ் வந்து எக்டோபியா லென்ஸ் அப் அண்ட் அவுட்டா இருக்கும், தட் இஸ் சுப்ரோ டெம்பரலி. நம்ம ஹோமோசிஸ்டீனியால என்ன ஆகும்னா இதுலயும் வந்து எக்டோபியா லென்ஸ் இருக்கும், பட் இங்க வந்து இன்ஃப்ரோநேசலா இருக்கும், அதாவது இன் அண்ட் டவுன். ஆல்போர்ட் சிண்ட்ரோம்லாம் வந்து எக்டோபியா லென்ஸ் கண்டிஷன் இருக்காது. அங்க வந்து நம்ம முதலே பார்த்தோம், அங்க வந்து நமக்கு லெண்டிகோனஸ் தான் இருக்கும். ஓகேவா, மார்ஃபன்ல லெண்டிகோனஸ், மற்ற ரெண்டுல எக்டோபியா லென்ஸ் இன்ஃப்ரோநேசல் அண்ட் சுப்ரோ டெம்பரல். வீல் மார்ஷனில வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்பிரோஃபேக்கியா. ஸோ மார்ஃபன்னா ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் டு மானிட்டர் ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா வந்து எதை இண்டிகேட் பண்ணாங்கன்னா ஹாட் ஏர் ஓவனில் பண்ணுறது தான். ஸோ ஹாட் ஏர் ஓவனில் எதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆட்டோக்ளேவ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது என்ன எத்தனை டிகிரி செல்சியஸ் 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஃபார் கல்ச்சர் மீடியா ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஜியோபெசிலஸ் ஸ்டியரோதெர்மோஃபிலஸ் இதான் வந்து அதோட பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். ஹாட் ஏர் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours ஃபார் ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் கிளாஸ்வேர்ஸ் ஆயில்ஸ் மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். பெசிலியஸ் அட்ரோஃபியஸ் நைகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நியூ நேம். இதுக்கு ஓல்டு நேம், அதாவது முன்னாடியே நிறைய ட்ரெடிஷ்னல் நேம் இருக்கும்ல, அப்போல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ் சப்டிலிஸ். ஸோ இன்சிஸ்பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது லோஃபுலஸ் சீரம் ஸ்லோப்பு ஃபார் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா, எல்ஜே மீடியம் ஃபார் டிபி. அடுத்த அயனைசிங் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் பிளாஸ்டிக் டிஸ்போசல்ஸ் பெசிலஸ் பூமிலஸ். ஃபில்ட்ரேஷன் வந்து ஹீட் லெபர் சொல்யூஷன் வேக்சன்ஸ்லாம் பண்ணுவாங்க, செரேஷியா மாஸ்டசன்ஸ். அடுத்து எத்திலீன் ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா கேஸ் ஸ்டெரிலைசேஷன், ஸோ பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுற கேஸ் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து ஹீட் சென்சிட்டிவ் டிவைசஸ் ஹார்ட் லங் மிஷின் எண்டோஸ்கோப்ஸ்க்குலாம் இது பண்ணுவாங்க. பெசிலஸ் அட்ரோபியஸ் சப்ஸ்பீசிஸ் குளோபிஜி. ஸோ நம்ம வந்து இப்போ ஹாட் ஏர் ஓவனுக்கு என்ன பார்த்தோம்னா பெசிலஸ் அட்ரோபியஸ் சப்ஸ்பீசிஸ் நைகர் பார்த்தோம். அது ஆப்ஷனில் கொடுக்கல, ஏன்னா இது நியூ நேம். முன்னாடி உள்ள ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ் சப்டிலிஸ். ஸோ ஜியோபெசிலஸ் ஸ்டியரோதெர்மோஃபிலஸ் வந்து பார்த்தோம்னா ஆட்டோக்ளேவுக்கு வந்து பண்ணுவாங்க. பெசிலஸ் குளோபிஜி வந்து பார்த்தோம், அது எதுவும் நம்ம பார்க்கல. குளோபிஜினா பெசிலஸ் அட்ரோபியஸ் சப்ஸ்பீசிஸ் குளோபிஜி, அது வந்து நமக்கு வந்து எத்திலீன் ஆக்சைடுக்கு பார்த்தோம், அதாவது பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேலப்டோமேனன் ஆன்டிஜன் டிடெக்ஷன் இன் சீரம் வந்து மோஸ்ட் சஜஸ்டிவ் ஆஃப் விச் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபேக்ட் பேஸ்ட் தான். கேலப்டோமேனன் ஆன்டிஜன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னாலே அது இன்வேசிவ் ஆஸ்பர்ஜிலோசிஸ். ஆஸ்பர்ஜிலோசிஸ் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் டீட்டெயிலாக இங்கே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி பிரான்ச்சிங், ஓகேவா? 45 டிகிரி பிரான்ச்சிங்கில் தான் நமக்கு வந்து இது பிரியும். செப்டேட்டாக இருக்கும் இதில் இருக்க ஹைஃபே எல்லாமே. இதில் ஸ்பீசிஸ் பியூபிகேட்டஸ் ஃப்ளேவர்ஸ் நைகர் அப்படின்னு நம்ம நிறைய பிரிப்போம். இந்த கேலப்டோமேனன் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலோசிஸ் செல்வாலில் இருக்கும். இன்வேசிவ் ஆகும்போது இந்த பிளட்ல நிறைய ஆன்டிஜன் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம கேலப்டோமேனனை அசைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபங்கை வந்து எக்ஸிஸ்டஸ் ஈஸ்ட் ஃபார்ம் ஆர் 37 டிகிரி செல்சியஸ், ஃபங்கல் ஃபார்ம் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைமார்பிக் ஃபங்கஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா மார்பாலஜி எப்படிலாம் இருக்குன்னா ஈஸ்ட் லைக்கு, மோல்டுன்னா ஹைஃபே தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் டைமார்பிக் ஃபங்கஸ். டைமார்பிக் ஃபங்கஸ்னா வந்து 37 டிகிரி செல்சியஸில் ஈஸ்டாகவும் 25 டிகிரி செல்சியஸில் ஹைஃபல் ஃபார்ம்லையும் இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. டைமார்பிக் ஃபங்கஸ் ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோன்னு பார்த்தோன்னா HSCP, ஓகேவா? HSCP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம், ஸ்போரோத்ரிக்ஸ், காக்கிடோமைகோசிஸ், பேராகாக்கிடோமைகோசிஸ் அண்ட் பெனிசிலியம் மார்னஃபி. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேபிள். அதாவது ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் வந்து வேற மாதிரியும் கேட்கலாம். இந்த ரீஜன்ஸை வச்சு அதை பிரிக்கிறாங்க. ஓஹியோ ஃபீவர் இல்லை மிசிசிப்பி ரிவர் வேலி ஃபீவர்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பை ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம். ஸோ டைமார்பிக் ஃபங்கஸ்னு பார்த்தோம். இதோட ஈஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இன்ட்ராசெல்லுலர் ஈஸ்ட் வந்து மேக்ரோஃபேஜஸ்குள்ளே இருக்கும். இதோட மோல்டு வந்து டியூபர்குலேட் மேக்ரோகோனடியா இருக்கும். டிபி மாதிரி மிமிக் பண்ணும். பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன் இருக்காது. டார்லிங் டிசீஸ் இது அப்படின்னு கேட்டாலும் ஹிஸ்டோபிளாஸ்மா வந்து நமக்கு தெரியணும். ட்ரீட்மெண்ட் வந்து லைப்போசோமல் ஆம்போடெரிசின் பி. நெக்ஸ்ட் ஸ்போரோட்ரைகோசிஸ். ஸ்போரோட்ரைகோசிஸ் வந்து பார்த்தோம்னா அதோட அலாங் த லிம்ஃபாட்டிக்ஸ் வந்து ஒரு நாடுலோ அல்சரேட்டிவ் லீஷன் இருக்கும். ஸ்போரோத்ரிஸ் கென்கி காஸ் பண்ணுது.
இதுல வந்து மோல்டு ஃபார்ம் வந்து ரோசட் ஆஃப் பொனிடியா அண்ட் ஈஸ்ட் ஃபார்ம் ஆஸ்ட்ராய்ட் பாடிஸ் இருக்கும். இதை வந்து ரோஸ் கார்னர் டிசீஸ்வாங்க. முள்ளு குத்துனதுக்கப்புறம் ஏதாவது தான்பிரிக் ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்டு பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் இட்ரோகோனசோல். நெக்ஸ்ட் பிளாஸ்டோமைகோசிஸ். பிளாஸ்டோமைகோசிஸ்னா வந்து நார்த் அமெரிக்கா ஃபீவர், இது ஃபீவர்னா கில்கிரிஸ்ட் டிசீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் பிளாஸ்டோமைசஸ் டெர்மடைட்டிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராட் பேஸ்ட் பட்டிங் ஈஸ்ட். இது அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா இது 8 ஷேப்ல ப்ராட் பேஸ்ட் பட்டிங் ஈஸ்டா இருக்கும். அதுல வந்து ஸ்கின், போனு, பல்மரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும். லைப்போசோமல் ஆம்புலேஷன் பி தான் ட்ரீட்மெண்ட். அடுத்து கார்டியோஇடோமைகோசிஸ் வந்து கலிஃபோர்னியா வேலி ஃபீவர், டெசர்ட் ரொமாட்டிசம். ஸோ டெசர்ட் ரொமாட்டிசம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு கார்டியோஇடோமைகோசிஸ்க்கு. அது கார்டியாய்டு சிமிட்டிஸ் காஸ் பண்ணுது. அதோட மோல்டு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேரல் ஷேப்ல ஆத்ரோபொனிடியா இருக்கும். அதோட ஈஸ்ட் ஃபார்ம்ல வந்து எண்டோஸ்பர்ஸ், உள்ள வந்து ஸ்பெரியூல்ஸா இருக்கும். அடுத்து பேராகாக்ரியோமைகோசிஸ் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்சிஸ் காஸ் பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்கி மவுஸ் ஆர் கேப்டன் வீல் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து டெலரோமைகோசிஸ்னா பெனிசிலோசிஸ் காஸ்ட் பை டெலரோமைசஸ் மார்னஃபி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரூம் பிரஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். அதோட மோல்ட்ல வந்து ப்ரூம் பிரஷ் அப்பியரன்ஸ் ரெட் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. நம்ம இந்த ஆப்ஷன் படி பார்க்கும்போது ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம் தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 29-year-old மேல பிரசன்ட் வித் chronic rectal bleeding, நாக்சுனல் லூஸ் டூல்லாம் இருக்கு, அனீமியா வருது. சிக்மைரோஸ்கோப்பில வந்து கோகோனட் கேக் ரெக்டம். அதோட எக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பைல் ஸ்டெயின்ட் எக்ஸா இருக்கு வித் பைபோலார் பிளக்ஸ். இந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நெமட்டோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெமட்டோட்ஸ்ல எது வந்து அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு பார்ப்போம். நெமட்டோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ். ஸோ பின்வாம்னு கேட்டால் என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ்னு சொல்ல தெரியணும். விப்வாம் அப்படின்னு கேட்டால் ட்ரைச்சூரிஸ் ட்ரைச்சூரா. ரவுண்ட் வாம்னா ஆஸ்காரிஸ் லாம்பிரிகாய்ட்ஸ். ஹூக்வாம் தான் அது ஆன்கிலோஸ்டோமா, அதில் நெக்கேட்டரு. த்ரெட் வார்ம் வந்து ஸ்ட்ராங்கலாஸ் ஸ்டெர்குலாரிஸ். இது எல்லாத்துக்குமே வந்து டயக்னோஸ்டிக் ஃபார்ம் வந்து எக்கு தான். எக்ஸப்ட் ஸ்ட்ராங்கலாஸ் ஸ்டெர்குலாரிஸ்க்கு மட்டும் பார்த்தோம்னா ரேடியோம் லார்வா தான் வந்து டயக்னோஸ்டிக் ஃபார்ம். அதுக்கப்புறம் எதெல்லாம் இப்போ என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ் பார்த்தீங்கன்னா நாட் பைல் ஸ்டெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து நான் பைல் ஸ்டெயின்ட் எக்குங்கிறதுக்கு ஒரு நேகா. என் ஃபார் நெக்கேட்டர் அமெரிக்கானஸ், இ வந்து என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ், ஹச் வந்து ஹஷ்னானா, அடுத்து ஏ வந்து ஆன்கிலோஸ்டோமா. ஸோ என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ் வந்து நான் பைல் ஸ்டெயின்ட் எக்கு. இதோட எக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் அண்ட் ஆன் ஒன் சைடு. உள்ள வந்து இப்படி இருக்கும். எக் வந்து ஒரு சைடு ஃபிளாட்டாகவும் ஒரு சைடு டி ஷேப்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பெரியானல் இச்சிங் ஸ்காட்ச் டேப் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ட்ரோபியஸ் ரோமிகுலாரிஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு அப்படி கொடுக்கல. நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்டு பைபோலார் மியூக்கஸ் பிளக்ஸ் எக் அப்படி இருக்கும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் படி பார்க்கும்போது ட்ரைச்சூரிஸ் ட்ரைச்சூரா தான் அங்கே வருது. ரெக்டல் ப்ளீடிங்கே எல்லாமே. அஸ்காரிஸ் லாம்பிரிகாய்ட்ஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நெமட்டோடு. அது பைல் ஸ்டெயின்டா இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா திக் மேமினேட்டட் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹூக்வாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதுவும் நான் பைல் ஸ்டெயின்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் எக் வித் பிளாஸ்டோமியஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வச்சு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ராங்லைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவோ விபாரஸ், ஆட்டோ இன்ஃபெக்ஷன் வரும், ஹைப்பர் இன்ஃபெக்ஷன் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட். ஸோ வந்து ஆட்டோ இன்ஃபெக்ஷன் எதெல்லாம் ஆட்டோ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற பாராசைட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். சி ஃபார் கிரிப்டோஸ்பொரிடியம், ஹச் ஃபார் ஹச்னானா, இ ஃபார் என்ட்ரோபியஸ், எஸ் ஃபார் ஸ்ட்ராங்கலைட்ஸ், டி ஃபார் டீனியா சோலியம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோ இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெக்டல் ப்ளீடிங், ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இதெல்லாம் வரனால கோகனட் கேக் ரெக்டம் வந்து சிக்மைடோஸ்கோப்பில இருக்கும். பைல் ஸ்டெயின்ட் எக், பைபோலார் பிளக்ஸ், ட்ரைச்சூரிஸ் ட்ரைச்சூரா தான் இதுக்கான ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து the investigator is studying virulence factor of Pseudomonas aeruginosa. ஸோ எனடாக்சின் வந்து எப்படி செல் டெத்து காஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா பை இன்கிபிட்டிங் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது எப்படி ப்ரோட்டீன்ஸ் இன்கிபிட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ டாக்ஸின் பற்றி பார்த்தோம்னா நார்மலாக டாக்ஸின்ல ஏபி ஏவோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த எஃபெக்ட் அந்த வேலையை பண்ணுறது. பியோட வந்து ஜஸ்ட் போய் பைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும். பி ஃபார் பைண்டிங். ஸோ எந்தெந்த மூலமாக நமக்கு வந்து பண்ணணும்னா டாக்ஸின் வந்து ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்கிபிட் பண்ணும். எப்படி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்கிபிட் பண்ணும்? எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 இன்கிபிட்டர் பண்ணுறது மூலமாக ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்கிபிட் பண்ணுது. எதெல்லாம் எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 இன்கிபிட் பண்ணுதுன்னா டிப்தீரியா டாக்ஸினும் சூடோமோனாஸும். அப்புறம் ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஒன்று எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 இன்கிபிட் பண்ணி பண்ணுது, இன்னொன்று சிஸ்டியஸ் ரைபோசோமை இன்கிபிட் பண்ணி பண்ணுது. இது எதெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஷிகா டாக்ஸினும் ஷிகா லைக் டாக்ஸின் ஆஃப் EHEC. ஸோ இந்த EHECல O157H7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் HUS, அதாவது ஹிமோலிட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் காஸ் பண்றதுக்கு. ஹிமோலிட்டிக் அனிமியா, யூரிமியா, டிசென்ட்ரி. ஸோ ஒன்று வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணி நமக்கு ஆக்ஷன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் கேம்பி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு எதெல்லாம் செல் டெத் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நிமோனிக் CALP ஞாபகம் வச்சுக்கோங்க. காலரா டாக்ஸினு, ஏ வந்து ஆந்த்ராக்ஸ் டாக்ஸினு, எல் வந்து ஹீட் லெபல் டாக்ஸின் ஆஃப் ETEC, பி வந்து பெர்டியூசிஸ் டாக்ஸின். ஸோ இதெல்லாம் வந்து சைக்ளிக் கேம்பி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுது. அடுத்து சைக்ளிக் GMP இன்க்ரீஸ் பண்ணி எதெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஹீட் ஸ்டெபைல் டாக்ஸின் ஆஃப் ETEC மட்டும்தான் சைக்ளிக் GMP இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுது. அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி எதெல்லாம் டாக்ஸின் ஆக்ட் பண்ணி பார்த்தோம்னா பொட்டுலினம் டாக்ஸின். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அஸ்டல் கோலினை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. நார்மலாக அஸ்டல் கோலினோட ரோல் வந்து மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுறது. அப்போ அதை வந்து நம்ம இப்போ இங்கே பிளாக் பண்ணிட்டோம்னா கான்ட்ராக்ட் ஆகும் மசில்லாம் வந்து ஃப்ளாக்ஸிடாக வீக்னஸ் ஆகிரும். ஸோ டிசெண்டிங் கிளாசிக் பேரலிசிஸ், ஃப்ளாப்பி பேபி சிண்ட்ரோம்லாம் வருதுன்றாங்க. அடுத்து வந்து டெட்டனஸ் டாக்ஸின், இது அப்படியே ஆப்போசிட். இதில் என்ன நடக்கும்னா காபா கிளைசின், இது எல்லாமே வந்து இன்ஹிபிட்ரி. ஸோ மசில் வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா அஸ்டல் கோலின் மூலமா அது ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து காபாவும் கிளைசின் தான். இந்த காபாவும் கிளைசினே வந்து இன்ஹிபிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதை பிளாக் பண்ணிட்டோம்னா இது வந்து ரிலாக்ஸ் ஆகாம கான்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கும். அதனால ஸ்பாஸ்டிக் பேரலிசிஸ், ரைசஸ் சாரோனிகஸ், ஒபிஸ்தோனோடோனஸ் இதெல்லாம் வருது. ஸ்ட்ரைச்லைனும் அதே மாதிரி தான். கிளைசின் ரிசெப்டர்ங்கிறது ஒரு இன்ஹிபிட்டரி ரிசெப்டார். இது மூலமா ரிலாக்ஸேஷன் நடக்கும் மசிலுக்கு. அதை வந்து பிளாக் பண்றதுனால சிவியர் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும். ஃபைனலா வந்து சூப்பர் ஆன்டிஜன் மூலமாகவும் நமக்கு வந்து எஃபெக்ட் நடக்குது. ஸோ சூப்பர் ஆன்டிஜனா நார்மலா வந்து நார்மல் பைண்டிங் சைட்ல போய் பைண்ட் ஆகாம T செல்ல வந்து இது என்ன ஆகும்னா லேட்ரல் சைட் ஆஃப் T செல் பீட்டா ஜெயினாவே பைண்ட் ஆகி நிறைய சைட்டோகைனை ரிலீஸ் பண்ணி சைட்டோகைன் ஸ்டோம் மாதிரி ரிலீஸ் ஆகி நமக்கு ஆக்ஷன் பண்ணும். எதெல்லாம் ஸ்டெப்டோகோக்கஸ் ஆரிஸ்ல எண்டோடாக்சின் F வந்து என்ன பண்ணா டாக்ஸிசிட்டி சிண்ட்ரோம் காஸ் பண்ணுது. ஸ்டெப்டோகோக்கஸ் பயோஜின்ஸ்ல பயோஜெனிக் எக்ஸிடென்ட்ஸ் வந்து அதே மாதிரி டாக்ஸிசிட்டி சிண்ட்ரோம் லைக் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூடோமோனாஸ் வந்து எப்படி ப்ரோட்டீன்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது, எலாங்கேஷன் ஃபேக்டர் 2. ஸோ சூடோமோனாஸும் கார்னிபாக்டியம் டிப்தீரியாவும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஷண்ட் நெய்சீரியா இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறாங்க. ஸோ குனரியாவையும் மெனிஞ்சைட்டிஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டெஸ்ட்டுங்கிறாங்க. குளுக்கோஸ் ஃபெர்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணும். போத் நைசீரியா அண்ட் மெனிஞ்சைட்டிஸ் ரெண்டுமே குளுக்கோஸை ஃபெர்மெண்ட் பண்ணும். சுக்ரோஸ்க்கும் இதுக்கும் எந்த ஒரு ரோலும் கிடையாது. இண்டோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பெசிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ நம்மளோட நெய்சீரியாங்கிறது கிராம் நெகட்டிவ் டிப்ளோகாக்கெட். ஸோ மால்டோஸ் ஃபெர்மெண்டேஷனை வச்சு தான் இங்கே நமக்கு இருக்கு. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மெனிஞ்சைட்டிஸ்க்கும் குனரியாவுக்கு பார்த்தோம்னா எம். ஸோ மெனிஞ்சைட்டிஸ்ல தான் எம் இருக்கு. ஸோ அதில் தான் வந்து ஃபெர்மெண்ட் மால்டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குனரியாவுக்கு அது வந்து ஃபெர்மெண்ட் பண்ணாது. குளுக்கோஸை வந்து ரெண்டுமே ஃபெர்மெண்ட் பண்ணும்.
ஸோ இது வந்து கேப்சுலேட்டர். யாரு நம்ம மெனிஞ்சைட்டிஸ் வந்து கேப்சுலேட்டர், இது வந்து நான் கேப்சுலேட்டர். ஸோ கேப்சுலேட்டர்னால அதில் வந்து வேக்சின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இதில் பண்ண முடியாது. இது வந்து ஓரலாக ரெஸ்பிரேட்டரி மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், மெனிஞ்சோகாக்சிமியா வரும். அதில் வந்து யூரித்ரைட்டிஸ், செர்விசைட்டிஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. காம்ப்ளிகேஷன் வந்து இதில் வந்து வாட்டர் ஹவுஸ் பிரைட்ரிஸ் சிண்ட்ரோம், இதில் வந்து ஃபிட்ஸ் சிண்ட்ரோம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா மால்டோஸ் ஃபெர்மெண்டேஷன். மெனிஞ்சைட்டிஸ் வந்து மால்டோஸ் ஃபெர்மெண்ட் பண்ணும், இது வந்து நான் ஃபெர்மெண்டட் கொனரியா. ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்து பேஷண்ட் வித் ஹெரிடிட்டி ஸ்பிரோசைட்டோசிஸ் சடனாக வந்து அனிமியா வருது, ரெட்டிகுலோசைட்டோபீனியா இருக்கு. எது வந்து இந்த ஏபிளாஸ்டிக் கிரைசிஸ் உருவாக காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வைரஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ பாரோ வைரஸ் P19 வந்து பார்த்தோம்னா நான் என்வெலப்டாக இருக்கும். இது வந்து ஐகோசாகட்ரல் சிமெட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் சைட் நியூக்ளியஸில். இதான் வந்து ஸ்மாலஸ்ட் டிஎன்ஏ வைரஸ். இதுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸ்லாப்டு சிக் அப்பியரன்ஸு, ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இம்யூனோ காம்ப்ரமைஸில் பியூர் ரெட் செல் ஏப்ளேஷியா, ஹீமோலைட்டிக் பேஷண்டில் ஏபிளாஸ்டிக் கிரைசிஸ். ஸோ இந்த ஹீமோலைட்டிக் பேஷண்டில் ஏபிளாஸ்டிக் கிரைசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பாரோ வைரஸ் B19 தான். பாரோ வைரஸ் B19 தான் ஹீமோலைட்டிக் கண்டிஷனில் ஏபிளாஸ்டிக் கிரைசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து பைண்ட்ஸ் டு இந்த பாரோ B19 வந்து பைண்ட்ஸ் டு பி ஆன்டிஜன் ஆஃப் த எரித்ராய்ட் ஜெனிட்டர்ஸ். அதில் பைண்ட் பண்ணி அது மூலமாக தான் நமக்கு வந்து ஏபிளாஸ்டிக் கிரைசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. தேங்க்யூ. ஹலோ ஆல். இப்போ வந்து மார்க் 1ல வந்து நம்ம சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் அனாட்டமி கொஸ்டின்ஸோட ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். வில் நோ ஃபர்ஸ்ட் மூவ் வித் ஜெனரல் சர்ஜரி. First question. A 20 years old male after an RTA had a lacerated wound on his left forearm. Has come to your OPD. Despite your advice to suture the wound, he refused suturing. After several weeks, he came back to the OPD with complaints of an ugly looking scar in his left forearm. Now, what is the type of wound healing that has happened here? ஸோ இது கொஸ்டின் தான் வந்து பெருசாக இருக்குது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இனிஷியலாக வந்து ஒரு wound இருக்குது, அந்த wound வந்து சூச்சர் பண்ணலை, லேட்டராக வந்து he has come back with an ugly looking scar. ஸோ இதான் அந்த கீ பாயிண்ட்ஸு. refused suturing, he has come back with an ugly looking scar. ஸோ டைப்ஸ் ஆஃப் wound healing என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ப்ரைமரி, டிலேட் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இது ஆக்சுவலி ட்ரிக்கி ஆப்ஷன். இது என்னன்னா டெர்ஷரி அண்ட் டிலேட் ப்ரைமரி ரெண்டு ஒன்று தான். போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் wound healing? ஃபர்ஸ்ட் ப்ரைமரினா ஒரு wound இருக்கு, அந்த wound வந்து நம்ம வந்து ப்ரைமரியாவே வந்து நம்ம சூச்சர் பண்ணிட்டோம்னா அது வந்து பிரைமரி wound healing. ப்ரைமரியா wound heal ஆகும். அந்த ரெண்டு எட்ஜஸையும் அப்போஸ் பண்ணிட்டா நார்மல் ஹீலிங் நடக்கும், ஸ்கார் வந்து நல்ல ஸ்கார் வரும். அது வந்து பிரைமரி டைப் ஆஃப் wound healing. அடுத்து வந்து செகண்டரி என்னதுன்னா, இப்போ ஒரு பெரிய wound இருக்கு, கீழே வந்து டீப்பா இருக்கு, கிரானுலேஷன் டிஷ்யூ வந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இல்லை அப்படின்னா we leave the wound open. அது கிரானுலேட் ஆக விடுவோம். வெயிட் பண்ணி நல்லா கிரானுலேட் ஆன பிறகு அதுக்கடுத்து நம்ம வந்து லேட்டர் டேஸ்ல அதை வந்து சூச்சர் பண்ணா அது வந்து டிலேட் பிரைமரி ஆர் டெர்ஷரி. தட் இஸ் கால்ட் டெர்ஷரி ஆர் டிலேட் பிரைமரி. ஸோ இனிஷியலி நம்ம சூச்சர் பண்ண மாட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு கிரானுலேட் ஆன பிறகு திரும்ப எட்ஜஸ் அப்போஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டெர்ஷரி ஆர் டிலேட் பிரைமரி. ஸோ பிரைமரி, டிலேட் பிரைமரி ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து சூச்சர் பண்ணுவோம். பிரைமரியில் வந்து இமீடியட்லி wound ஆன உடனே நம்ம சூச்சர் பண்ணோம்னா அது பிரைமரி, நார்மல் ஹீலிங் நடக்கும், ஸ்கார் நல்லா இருக்கும். டிலேட் பிரைமரி ஆர் டெர்ஷரி அப்படின்னா wound வந்து இனிஷியலா லெஃப்ட் ஓப்பன், அப்புறம் நல்லா கிரானுலேட் ஆகி வந்த பிறகு நம்ம எட்ஜஸ் அப்போஸ் பண்ணி wound-ஐ வந்து சூச்சர் பண்ணிடுவோம், எட்ஜஸ் அப்போஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து அது டெர்ஷரி டைப் ஆஃப் wound healing. இல்லை செகண்டரி wound healing என்னதுன்னா, wound வந்து லெஃப்ட் ஓப்பன், சூச்சரே பண்ணல, அதுவா வந்து கிரானுலேட் ஆகி நார்மலி இந்த சூச்சர் பண்றது எதுக்குன்னா டு ப்ரமோட் எ பெட்டர் ஸ்கார், குவிக்கர் wound healing தான்.
இல்லாட்டி பாடி இட் செல்ஃப் ட்ரைஸ் டு ஹீல், அதுவே ஹீல் ஆக ட்ரை பண்ணும். ஸோ செகண்டரியில் என்ன நடக்கும்னா அதுவாக கிரானுலேட் ஆகி எபித்திலேஸ் ஆகி கான்ட்ராக்சர் வந்து, ஸோ இது ஒரு அக்லியாக நடக்கும். அதாவது ஸ்கார் வந்து புவராக இருக்கும் செகண்டரி wound ஹீலிங்கில். ஸோ இதான் 3 types ஆஃப் wound ஹீலிங்: பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. டெர்ஷரிக்கு தான் இன்னொரு பேர் டிலேட் பிரைமரி. ஸோ நம்மளோட கேஸில் வந்து அந்த 20 years male has come, he has refused suturing, so his wound was left open. அப்புறம் பல வாரங்கள் கழிச்சு he has come back with an ugly looking scar, which means there is no edges oppose பண்ணி suturing நடக்கல. அப்பனா that is secondary. So the answer is secondary. We'll now move to the next question. Which of the following is not a criteria for SIRS? So SIRS is systemic inflammatory response syndrome. Systemic inflammatory response syndrome. Usually, systemic inflammatory response syndrome வந்து this happens after an infection, in the background of an infection. இல்லாட்டி ஒரு burns பேஷண்ட்க்கு வரலாம், இல்லாட்டி ஒரு பாலிட்ராமா பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி SIRS போகலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி இட் இஸ் in the background of an infection. ஸோ இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்? there is cytokines release, interleukin 1, TNF alpha, இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். மேக்ரோஃபேஜஸ்ல இருந்து வரும். நியூட்ரோஃபில்லாம் போய் அதர்ஷன் ஆகும். நியூட்ரோஃபில்லாம் போயிட்டு எண்டோத்தில் அதர்ஷன் ஆகி ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதெல்லாம் திரும்ப இன்னும் நிறைய சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனால வந்து வர ரெஸ்பான்ஸ் பேர் தான் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். இதனால என்ன வரும்? இந்த சைட்டோகைன்ஸ்னால என்ன வருது? ஃபீவர் வரும். ஸோ தட் இஸ் டெம்பரேச்சர் ரைஸ். அப்புறம் டாக்கிகார்டியா, தட் இஸ் மோர் தென் 90 per minute. இல்லாட்டி டாக்கிப்னியா, more than 20 per minute. அதுக்கடுத்து increased total leukocyte count, that is more than 12,000 or less than 4,000 cells. Temperature more than 30 degrees Celsius or hypothermia also is considered a criteria for SIRS, less than 36 degrees Celsius. So all these three form criteria for SIRS. Lactate is not a criteria for SIRS. So fever, tachycardia and tachypnea and leukocytosis or leukopenia, both leukopenia and leukocytosis, hyperthermia and hypothermia and tachycardia and tachypnea, all these form a criteria for SIRS. So presence of 2 out of 3 of the following, any 2, இதுல ஏதாச்சும் 2 இருந்தாலே அது SIRS தான். ஸோ செப்சிஸ்னா என்னது? SIRS வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால வந்துச்சுன்னா அது செப்சிஸ். MODSனா இது மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம். அந்த SIRSனால ஃபுல் ப்ளோன் பாடி ஃபுல்லா எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா லிவர், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆரம்பிக்கும். அதனால வர்றது தான் வந்து உன்னுடைய MODS. ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகும், என்னது ஒரு சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். ஸோ மல்டி சிஸ்டம் ஆர்கன் ஃபெயிலியர், அது வந்து என் ஸ்டேஜ் டிசீஸ். அது என் ஸ்டேஜ். இந்த SIRSல ஆரம்பிச்சது MODSக்கு போய் அடுத்து MSOFல போய் முடியும். ஸோ திஸ் இஸ் அ சீக்வன்ஸ். ஸோ யூரோப்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா செப்சிஸ் பண்டில் இல்லாட்டி செப்சிஸ் 6 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா ஒரு தெரப்பி, ஒரு டார்கெட்டட் தெரப்பி மாதிரி. செப்சிஸ் நம்ம பேஷண்ட் வந்தாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து இமீடியட்டா பண்ணக்கூடிய 6 விஷயங்கள் என்னது? give 3 to patients and take 3 from patients. இது வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு. ஸோ செப்சிஸ் 6, இது பேர் செப்சிஸ் 6ன்னு சொல்லலாம், இல்லாட்டி செப்சிஸ் பண்டில், செப்சிஸ் 6 ஆர் செப்சிஸ் பண்டில். ஸோ என்னது? give 3 to patients and take 3 from patients. ஃபர்ஸ்ட் செப்சிஸ்ல வராங்க என்ன பண்ணணும்? IV fluids போடணும், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் IV எம்பரிக்கல் IV ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும், O2 கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு, யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஷண்ட் கிட்ட இருந்து 3 எடுக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் பிளட் கல்ச்சர், பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், பிளட் கல்ச்சர், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அண்ட் லாக்டேட் லெவல். பிகாஸ் in sepsis there is lactic acidosis. So take 3 from patients and give 3 to patients. This is a very important concept in sepsis. So I think you know which is not a part of SIRS now, that is lactate. We'll now move on to the next question.
Which of the following brain herniation presents with the Cushing triad? Uncal herniation, stump herniation, and subfalcine herniation. So very important, brain herniation எப்ப நடக்கும்? So there is a mass effect. அதாவது brain tissue, there is CSF, there is arterial blood, there is CSF, and there is venous blood. சரியா? ஸோ இது மாதிரி ஒரு கிரேனியத்துக்குள்ள ஸ்கல்லுக்குள்ள இப்படிதான் இருக்கும். ஸோ எனி மாஸ் எஃபெக்ட், ஒரு மாஸ் எஃபெக்ட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஃப் வெளியே போகணும், வீனஸ் பிளட் அதிகமாக இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியே தள்ள ட்ரை பண்ணும். என்ன டு ஸோ தட் த பிரெயின் இஸ் நாட் டிஸ்டர்ப்டு, த பிரெயின் டிஷ்யூ இஸ் நாட் டிஸ்டர்ப்டு. இதை டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியே தள்ளும். பட் அந்த மாஸ் எஃபெக்ட் அதிகமாக இருப்ப, ஒரு பெரிய மாஸ் எஃபெக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் அ ஹெவி ப்ளீடிங். ஒரு பெரிய மாஸ் எஃபெக்ட் வரப்ப என்ன ஆகும்னா, அதெல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ த பிரெயின் டிஷ்யூ வில் அல்டிமேட்லி கெட் ஹெர்னியேட்டட். அது ஹெர்னியேட் ஆரம்பிக்கும். திஸ் பிரெயின் டிஷ்யூ வில் கெட் ஹெர்னியேட்டட். இது வெளியே ஹெர்னியேட் ஆரம்பிக்கும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியேஷன். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் சிங்குலேட். இந்த சிங்குலேட் கைரஸ் இருக்குல்ல, இது ஹெர்னியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் சப்ஃபால்சின். இந்த ஃபால்சின் ஃபாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபாக்ஸ் செரிப்ரை கீழே அது ஹெர்னியேட் ஆகுது. ஸோ அதுக்கு பேரு சப்ஃபால்சின் ஹெர்னியேஷன். That is called subfalcine herniation. And then there is uncal herniation. Uncal herniation. Uncus இருக்குல்ல, uncus எங்க இருக்கு? Uncus is from the uncus is part of the temporal lobe, medial part of the temporal lobe. So அது போய் herniate ஆகும். அடுத்து வந்து டான்சிலார் ஹெர்னியேஷன். அது வந்து என்னது? செரிபெல்லார் டான்சில். செரிபெல்லத்துல டான்சிலார் பார்ட் இருக்கும், அது ஹெர்னியேட் ஆகும். எங்க? கீழே ஹெர்னியேட் ஆகும். அது டான்சிலார் ஹெர்னியேஷன். அடுத்து பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம், இதான் பிரெயின் ஸ்டெம். இந்த பிரெயின் ஸ்டெம்மே கீழே ஹெர்னியேட் ஆகும், அது பிரெயின் ஸ்டெம் ஹெர்னியேஷன். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஹெர்னியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ் எஃபெக்ட்னா என்னதுன்னா, இப்போ மிட்லைன் ஷிஃப்ட், இதான் மிட்லைன், இப்போ இதான் மிட்லைன். ஸோ இங்க பாருங்க, இந்த வந்து மிட்லைன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த மாஸ் எஃபெக்ட்னால தேர்ஸ் a midline shift. ஸோ நம்ம கொஸ்டின் என்னது? which of the following brain herniation presents Cushing triad? For that we must know what is Cushing triad. Cushing triad என்னது? ஹைப்பர்டென்ஷன், பிராடிகார்டியா அண்ட் irregular respiration. இதெல்லாம் எதனால வருது? மெடுலரி வாசோமோட்டார் ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை போய் அந்த ஹெர்னியேட் ஆன பார்ட் வந்து போய் கம்ப்ரஸ் பண்றதுனால இந்த குஷிங்ஸ் ட்ரைட் வரும். So which part goes and compresses the medullary vasomotor and respiratory centers? The tonsillar part. Cerebellar tonsillar herniation இருக்குல்ல, அது போய் என்ன பண்ணுது? இந்த இடத்துல போயிட்டு பிரெயின் ஸ்டெம் கிளைவஸ்க்கு ஆப்போசிட், கிளைவஸ் இதான் கிளைவஸ், இந்த கிளைவஸ்க்கு எதிர்த்தாப்புல இது போய் கம்ப்ரஸ் பண்ணும் பிரெயின் ஸ்டெம். அதனால குஷிங்ஸ் ட்ரைட் வரும். ஸோ குஷிங்ஸ் ட்ரைட் வந்து டான்சிலார் ஹெர்னியேஷன். அந்த பேஷண்ட் வந்து கோனிங்ல போறான்னு அர்த்தம். பிரெயின் ஸ்டெம்மை கம்ப்ரஸ் பண்ணுச்சுன்னா the patient is in grave danger. So the patient is then said to be coning. What about uncal herniation? Uncal herniation is also very important because medial temporal lobe போய் எதை கம்ப்ரஸ் பண்ணும்னா, it goes and compresses the third cranial nerve. போய் கம்ப்ரஸ் பண்ணும் அந்த அங்கல் பார்ட். அந்த அங்கஸ் போய் அதை போய் கம்ப்ரஸ் பண்றதுனால what you get is a fixed dilated pupil. A fixed dilated pupil on the ipsilateral side. So this is because of the uncal herniation. In the third cranial, இது பேர் இன்னொன்று transtentorial. ஏன்னா இங்க tentorium cerebella இருக்கும். See, this is the tentorium cerebellae. இந்த டென்டோரியம் செரிபெல்லையை தாண்டி வந்து இது வந்து இங்க இந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணுது. இந்த இடத்துல தான் தேர்ட் கிரேனியல் வெளியே போயிட்டு இருக்கும். இட் ரன்ஸ் அலாங் த ஃப்ரீ எட்ஜ் ஆஃப் த டென்டோரியம் செரிபெல்லை. இது இந்த தேர்ட் கிரேனியல் நர்வ். ஸோ திஸ் அங்கஸ் கம்ஸ் அண்ட் கம்ப்ரஸஸ் த தேர்ட் கிரேனியல் நர்வ். தேர்பை என்ன ஆகுது? இப்சிலேட்டரல் ஃபிக்ஸட் டைரக்ட் பியூப்பிள் வருது. ஏன்? why it happens is because the oculomotor, third cranial nerve is oculomotor nerve. Oculomotor nerve ஓட parasympathetic fibers are affected. Parasympathetic fibers, parasympathetic என்ன பண்ணும்? It results in pupillary constriction. So pupillary constriction is lost. Therefore
the pupil is dilated and fixed. ஒரு பேஷண்ட் ட்ராமா பேஷண்ட் வராங்க, தினமும் ரவுண்ட்ஸ்ல பாக்குறோம், வர்றப்ப பியூப்பிள் நார்மல் தான். ஆனா டே 2 டே 3ல சடனா ஒரு சைடு பியூப்பிள் மட்டும் ஃபிக்ஸடா டைலேட்டட் ஆகுது அப்படின்னா, ஆனைசோகோரியா வருதுன்னா, then you must suspect there is uncal herniation. So this is about herniation, brain herniation, very important. Next question, which of the following is not a part of MEN1 syndrome? So this is again a simple one. அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதுதான். MEN1, MEN2, MEN2ல வந்து 2A 2B. ஸோ the thing is MEN2ல மட்டும்தான் மெடுலரி தைராய்டு கார்சினோமா வரும். தைராய்டு comes in MEN2. MEN2ல மட்டும் தான் தைராய்டு வரும். MEN2A 2B ரெண்டுத்தையும் தைராய்டு இஸ் a part of MEN2 syndromes. MEN1ல வந்து pituitary, parathyroid, pancreatic tumors, pituitary, parathyroid and pancreatic tumors. So MEN2A again parathyroid hyperplasia, medullary thyroid carcinoma and pheochromocytoma. MEN2B medullary thyroid carcinoma, pheochromocytoma. There is no parathyroid hyperplasia. Other than that, the patient will have lot of mucosal neuromas and he is look like a morphonoid person. So MEN1ல வந்து 3P pituitary adenoma first மேல இருந்து pituitary, you skip the thyroid, there is parathyroid and you come down, again there is pancreatic tumor in the midline layer. அடுத்து medullary thyroid carcinoma. So MEN2ல வந்து parathyroid hyperplasia followed by medullary thyroid carcinoma and then pheochromocytoma, both the suprarrenal glands. So this should be MEN1ல வந்து which is not a part, there is pituitary adenoma, parathyroid hyperplasia and pancreatic tumors. So which is not a part, medullary thyroid carcinoma is not a part of MEN1 syndrome. Which among the following has 0% probability of malignancy? So based on the Beiret's mammogram and ultrasound, Beiret's scoring, this is very simple actually, looks very complex, ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியும். This is from Bailey only. So என்ன கேட்டகரி, மொத்தம் 6 கேட்டகரி, actually 6 கேட்டகரி. First Beiret's 0. Beiret's 0 doesn't mean it is benign. This is very important concept. Beiret's 0 அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா that is incomplete assessment அர்த்தம். incomplete assessment அப்படின்னா அர்த்தம் probability of malignancy பார்க்க முடியல. Beiret's 0 is not 0% malignancy. So Beiret's 1 வந்து நெகட்டிவ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 0%. further Beiret's 0 வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ அப் அப்படியே விட்டுறக்கூடாது. we have to further evaluate the patient. ஆனா Beiret's 1 வந்தா it is negative, 0% probability of malignancy. So we have to follow up the patient annual screening பண்ணா போதும். அதே மாதிரி கேட்டகரி 2 Beiret's 2நாலும் benign தான். So 0% chance of malignancy. Routine annual screening பண்ணா போதும். Beiret's 1 is negative, 2 is benign, again 3 is probably benign. 4 is suspicious abnormality. So from when is biopsy considered? From 4 and above. Beiret's 4 and above வந்து we have to consider biopsy. Beiret's 1, 2, 3 வந்து no need of biopsy. So Beiret's 4 and above வந்து biopsy should be considered. 4 is suspicious abnormality. 5 is highly suggestive of malignancy. 6 is proven malignancy, biopsy proven malignancy. So this is Beiret's category. Again Beiret's 0 is not negative. Beiret's 0 is incomplete assessment சரியா பண்ண முடியல, அதனால வந்து probability of malignancy 0 ன்னு சொல்லக்கூடாது. You cannot interpret the probability of malignancy. So திரும்ப நம்ம evaluate பண்ணோம் patient. Beiret's 1 தான் negative. Beiret's 1 is negative, 0%. Beiret's 2 is benign சொல்லிட்டாங்க அப்படின்னா 0% தான். Beiret's 3 வந்து probably benign அப்படின்னா என்னது, 0 to 2%, 0%, 2% வரைக்கும் சான்ஸ் இருக்கு malignancyக்கு. அப்ப என்ன பண்ணும், annual screening பண்ணக்கூடாது, ஷார்ட் டேர்ம் ஃபாலோ அப் 6 monthsக்குள்ளே திரும்ப இன்னொரு தடவை நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணணும். Beiret's 4 and above என்ன ரெக்கமெண்டேஷன், biopsy தான் பண்ணணும். 4 வந்து
suspicious abnormality, 5 வந்து highly suggestive of malignancy, 6 வந்து proven malignancy. So this is about Biret's. So which among the following has 0% probability of malignancy? Biret's 1. It's not. Biret's 0 கிடையாது. So you are the duty medical officer in a primary health center. A 42 years old male is rushed to a PHC with alleged history of suicidal burns. On examination, he had varying degrees of burns or his abdomen. So you must note down certain things in other parts: abdomen, genitalia, and right lower limb. How much of fluid does he need? How much fluid does he need the initial 8 hours? Body weight is 60 kg. So we know the formula for fluid resuscitation is 2, the factor 2 into body weight into percentage of burns, total body surface area burns. So how to calculate total body surface area here? Genitalia is 1%, and then abdomen is 9, right lower limb is 18%. So each lower limb is 18%, each upper limb is 9%, abdomen is 9%, chest 9, posterior torso 18. So you must know this rule of 9 to easily calculate the, or Wallace's rule, easily calculate the fluid resuscitation in the burns patient. See, previously we had 4, factor 4, we used to multiply factor 4, then it was reduced to 3. Now the recommendation is 2, because many a time there is fluid overload is happening. So the recommendation is now 2 for all flame and scald burns. Flame and scald, இந்த தீ குளிக்கிறது, சுடுதண்ணி படுறது, இந்த மாதிரி பர்ன்ஸ்க்குலாம் வந்து 2. இதே வந்து எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ்க்கு you must have the same formula. Previous formula itself is applicable. So Parkland formula வந்து 2 into body weight into percentage of burns. So the answer is 2 into 1, 9, 10, 28. 28 into 60, which comes to, let me calculate just a minute. So 3,360. So first half is given in the, it's divided into 2. Initially first half is given in the 8 hours, remaining half in the next 16 hours. So this is the formula. So remember, for flame and scald burns it is 2, the factor is 2 now. For electrical burns, the old formula 4 is used. 4 into kg into body weight into total body surface area for electrical burns alone. Again, this is another simple question. CEP classification, varicose veins, healed venous ulcer, in the category la varudhu appdin. Varicose veins in the category varudhu theriyum, that is C2. You must remember that varicose veins come under C2. And then repeatedly asked thing is healed ulcer, active venous ulcer. So healed on the C5, active is C6. You must not confuse active followed by healed. Healed ulcer 5, active irukkiradhu 6. So it's a simple question. You must know this by heart. Even if you forget this, you can simply write down and you can again recollect this. So healed venous ulcer comes under C5. Valentino syndrome is seen in. This is an interesting question because historically there was a person, athlete named Valentino. He presented with acute abdomen. He presented with RAF pain and tenderness. He was diagnosed as acute appendicitis, but the patient died because he did not have an inflamed appendix at all. The thing is, the patient had peptic ulcer perforation. The patient had peptic ulcer perforation. The contents of the perforation
the contents of the perforation spilled outside. இந்த contents தான் spill ஆகி right paracolic gutter வழியா கீழே வந்து right iliac fossa it started accumulating. ஸோ என்னாச்சு, இந்த ஏரியாவில் இருக்க பரைட்டல் பெரிட்டோனியத்தெல்லாம் இன்ஃப்ளேம் பண்ணிவிட்டு இங்கே பெயின், இங்கே டெண்டர்னஸ் வரவும் clinically we all the doctors diagnosed him to have acute appendicitis, but eventually the patient had peptic ulcer perforation followed by peritonitis. So Valentino syndrome is seen in, you must all know this is peptic ulcer perforation, not acute appendicitis. So Valentino syndrome occurs due to gastrointestinal contents leaking through a perforated ulcer tracking the right paracolic gutter to the right iliac fossa. இதான் என்ன ஆகுது, localized peritonitis, அந்த இடத்துல மட்டும் peritonitis ஆகி ஒரு chemical periappendicitis ஆகி acute appendicitis மாதிரி mimic பண்ணும். It is named after Rudolph Valentino, an American actor. Later he died, persisting complications of a ruptured peptic ulcer. So type of hernia where appendix is a part. This is a very simple question. Appendix வந்து you can remember A is for appendix. So Ameyans hernia is appendix. Litter's hernia. What is Litter's hernia? Meckel's diverticulum. Richter's hernia. Richter's hernia is a part of the circumference of the bowel. A part of the circumference of the bowel is forms the hernial sac. And then pantaloon hernia. Pantaloon hernia is saddlebag or Romberg hernia. Both direct and indirect hernia on the same side, also resembling trouser leg. So both direct and indirect hernia will be there. That is pantaloon hernia. Amayan hernia, appendix. Richter's hernia is Meckel's diverticulum, and Richter's hernia, only a part of the intestinal is herniating through the defect. Now we move on to the next question, Caroli's disease. So which type of choledochal cyst? So we must know first types of choledochal cyst. So what are choledochal cyst? So congenital dilatation of either the intra and or extra. So there can be either intrahepatic biliary system dilatation or extrahepatic or both. So congenital dilatation of the intra and or extrahepatic biliary system is called choledochal cyst. So patients usually 10 years குள்ளே present பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து congenital இருக்கிறதுனால jaundice இருக்கும், ஒரு ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின் இருக்கும் பேஷண்ட்க்கு, சம்டைம்ஸ் ரேரா ஒரு மாஸ் கூட இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபார் என்னது, கொலாஞ்சியோகார்சினோமா. ஸோ வென் யூ டயக்னோஸ் யூ மஸ்ட் ட்ரீட் த பேஷண்ட், யூ மஸ்ட் சர்ஜிக்கலி ட்ரீட் த பேஷண்ட். 60% ஆஃப் த பேஷண்ட் வந்து 10 இயர்ஸ்லேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ்? ஸோ டைப் ஒன் வந்து எய்தர் ஃபியூசிஃபார்ம் ஆர் சிஸ்டிக் டைலட்டேஷன். Fusiform or cystic dilatation of the extrahepatic biliary tree. இந்த இடத்துல வந்து ஒரு டைலட்டேஷன் இருக்கா, ஃபியூசிஃபார்மா சிஸ்டிக்கா இருக்கும். டைப் 2 வந்து ஒரு சாக்யூல் மாதிரி இருக்கும், ஒரு டைவர்டிகுலர் மாதிரி வெளியே வரும், அது வந்து டைப் 2. ஸோ விச் இஸ் மோஸ்ட் காமன்? டைப் 1 இஸ் மோஸ்ட் காமன். டைப் 1 தான் மோஸ்ட் காமன். ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் malignancy இதுதான். மோர் தென் 60% ஆஃப் டைப் 1 வந்து டர்ன் இன்டு மேலிக்னன்ட். டைப் 2 வந்து ஒரு சாக்யூல் மாதிரி இருக்கும், சாக்யூலர் டைவர்டிகுலர் மாதிரி இருக்கும். டைப் 3 வந்து என்னது? டைப் 3 வந்து there is dilatation within the duodenal wall. ஸோ இங்கே தான் வந்து டியோடனம் வருதுல்ல. ஸோ ஹியர் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடனம். இந்த டியோடனத்துக்குள்ள intramural there will be dilatation. So this is called type 3. Type 3 is also called as choledococele. Very simple. Don't think it is very complex. In the classification pair என்னது? Todani classification for choledochal cyst. So type 1 is fusiform or cystic dilatation of the extrahepatic biliary tree. This is most common. 60% will undergo malignancy.
டைப் 2 இஸ் சாக்குலார் டைவர்டிகுலம். ஒரு டைவர்டிகுலம் மாதிரி சின்ன ஒரு சாக்குல் மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் ட்ரீல. டைப் 3 தான் வந்து intramural dilatation within the duodenum. in the ampulla there will be dilatation of the duct. so அதுக்கு பேர் இன்னொரு பேர் choledococele. type 4 வந்து type 4A 4B actually. type 4A வந்து both extra hepatic and intrahepatic. extra hepatic and intra ரெண்டுமே dilate ஆகும். so this is the liver, both intrahepatic and extrahepatic dilated. 4B வந்து only extrahepatic, and type 5 வந்து only intrahepatic. this is very rare, only 1% of cases are 1% of cases we can see. type 5 is very rare. this is called as Caroli's disease. this is called as Caroli's disease. so type 5 is called as Caroli's disease. Entire intrahepatic cystic dilatation is there. so how do you manage type 1 and 2? type 1 and 2 என்னது ரொம்ப சிம்பிள். we can excise the cyst. இந்த cyst excision பண்ணிடலாம். இந்த இடத்துல கட் பண்ணிட்டு we can do a so you cut the cyst. இந்த இடத்துல cyst கட் பண்ணிட்டு you do a cholecystectomy as well. gallbladder தூக்கிட்டு what we do is we bring a row and y hepaticojejunostomy. so jejunum ஆரம்பிச்சோனே கட் பண்ணிட்டு we anastomose the jejunum. to the duct. so we do a row and y hepaticojejunostomy. so for type 1 and 2 இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுறலாம். டைப் 3 அப்படி பண்ண முடியாது. டைப் 3 என்ன ஆகுது, டியோடனத்துக்குள்ள இருக்கிறதுனால we do only a sphincterotomy. இந்த ஆம்புலால போய் ஒரு sphincterotomy மட்டும் பண்ணா போதும். we do sphincterotomy. type 4 and type 5 again this is very difficult to treat entire thing. type 4 we can extra hepatic மட்டும் இருக்கிறப்ப we can try again hepaticojejunostomy. both extra and intra it is difficult to treat. intra வந்து ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சு, அந்த லோப் மட்டும் லோபெக்டமி பண்ணலாம். type 5 entire intrahepatic liver ஃபுல்லா வந்து biliary system dilate ஆயிருக்கும் இப்படி. so we can do nothing about it. we can try an exercise if it is confined to one lobe. otherwise liver transplantation is the only treatment. so this is the types of choledochal cyst. our question was based on this Caroli's disease. எதுனா type 5 choledochal cyst. strawberry gallbladder cholesterolosis. அதிகமான cholesterol content இருக்கப்ப strawberry gallbladder மாதிரி தெரியும். multiple GB polyps க்கு there is no other name. type 3 கிடையாது. type 3 வந்து intramural. அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி எல்லாம் பண்றது சிம்பிள் தான். sphincterotomy மட்டும் பண்ணா போதும். sphincterotomy மட்டும் பண்ணா போதும். no need of excision of cyst. intramural biliary duct dilatation. so I think we have completed general surgery with this. We'll now move on to orthopedics. type of shoulder dislocation most commonly seen after electrocution. electrocution or seizures அப்ப வர்றது வந்து simple direct question. this is posterior dislocation. so posterior dislocation வந்து seen after electrocution and seizures. so high voltage electrical injury induces tetanic contraction of shoulder muscles. so humerus வந்து internal rotation, adduction, flexion பண்ணி என்ன ஆகும், posterior glenoid இருந்து வெளியே வந்துரும். so glenoid இருந்து வெளியே வந்துரும், posterior வெளியே வந்துரும். seizure related dislocation மாதிரியே இது இருக்கும். so ரெண்டு கையும் பிடிச்சிருக்கும் போது electrical shock அடிக்கும் போது posterior dislocate ஆகும். remember posterior dislocation னா electrocution and seizures ல வர்றது. simple direct question. again this is a very easy question. this is sundry appearance. sundry appearance. what you see is Codman's triangle. periosteal elevation. in the options la osteosarcoma is the right choice. it is also seen in Ewing sarcoma.
ஆல்சோ சீன் ஈவிங் சார்கோமா. அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ்லையும் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்லையும் தெரியலாம். இந்த மாதிரி வந்து ப்ரோலிஃபரேஷன் வரதுனால அந்த பெரியாஸ்டியல் டேபிள் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகி ப்ரோலிஃபரேட் ஆகும். ஸோ தட் இஸ் sundry appearance or periosteal elevation. So this is periosteal reaction seen in osteosarcoma, where the bony spicules radiate perpendicularly from the cortex. இங்கிருந்து வெளியே போகும். This aggressive pattern என்னால வருது, rapid tumor induced periosteal newborn formation. So most commonly seen in the metaphysis of long bones. So distal femur and proximal tibia. Distal femur and proximal tibiaல இது ரொம்ப காமனா பார்க்கலாம். ஸோ ஆஸ்டியோசார்கமோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபைண்டிங், வெரி காமன் எக்ஸ்ரே. this repeatedly asked question, ஓயாம எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வித்தவுட் பீங் போர்டு. 35-year-old motorcyclist presents with shortened, externally rotated left thigh. ஸோ ஒரு ஃபீமர் ஃப்ராக்சர் இருக்கு. this fracture femur, what is the most appropriate initial management? These are very key words. most appropriate உடனே செய்யக்கூடியது என்ன? intramedullary nailing, no, பண்ண மாட்டோம். external fixator application, no. bracing for 6 weeks, இமீடியட்டா பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ட்ராக்ஷன் கொடுத்து தாமஸ் பிரிண்ட்டை போட்டு ட்ராக்ஷன் கொடுத்துருவோம். அதான் வந்து இமீடியட் மேனேஜ்மெண்ட், அதான் கரெக்டான ஆன்சர் ஃபீமர் ஃப்ராக்சருக்கு. So this is the most appropriate initial management. Later on we may go for intramedullary nailing or external fixator application. All the other options are right. அது வந்து பேஷண்ட் பார்த்து நம்ம சூஸ் பண்றது. இனிஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ட்ராக்ஷன் தாமஸ் பிரிண்ட் போட்டு ட்ராக்ஷன் கொடுக்கறது தான். immediate pain relief, length restoration and stability in femoral shaft fractures. definitive fixation தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். all the other options are definitive fixation. இன்டர்ம் லைனிங் பண்ணா டெஃபினட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸ் அப்ளிகேஷன் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம், பிரேசிங் போட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நாட் இனிஷியல் மேனேஜ்மெண்ட். Galeazzi fracture dislocation, again there are eponyms, lot of eponyms. இந்த மாதிரி named fracture இருக்குல்ல, you must know some of the common ones. Galeazzi, Monteggia, Barton, Smith. So our question is Galeazzi வந்து which is right answer. Distal 1/3 radius fracture with distal radio-ulnar joint dislocation, that is the right answer. So distal 1/3 with distal radio-ulnar joint dislocation is the right answer. What is Monteggia? Monteggia is proximal 1/3 ulna with radial head dislocation. So Monteggia is also dislocation fracture. So this is Monteggia. Monteggia is proximal ulna fracture. Proximal ulna. And then there is radius head dislocation. Radial head வந்து it articulates with ulna, so அது dislocate ஆயிரும். And then Barton's fracture. So this is Barton's fracture. Intra-articular fracture. Intra-articular fracture of the distal radius. Distal radius. So this is radius. This is your thumb. So corresponding this radius. Only radius articulates with the carpal bones. There is no carpo-ulnar joint on கிடையாது. Only radiocarpal joints are there. So your intra-articular fracture of the distal radius is Barton's fracture. And then Smith fracture. Smith fracture is distal radius fracture. Again distal radius fracture with volar displacement. So you must understand the distal radius fracture நிறைய இருக்கு. அதுல ஒன்னு வந்து Smith's fracture, Colles fracture. Colles fracture வந்து எப்படி மெக்கானிசம் இன்ஜினியரிங் பாருங்க. volar aspect of distal நம்ம ஃபோர்ஸ் தரோம். அப்ப என்ன ஆகுது, இந்த fractured segment இருக்குல, இது வந்து டார்சலா மேல டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ டின்னர் ஃபோர்க் டிஃபார்மிட்டி வரும்.
இதே வந்து ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர் என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ராக்சர்டு செக்மெண்ட் வந்து ப்ராக்சிமல் ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா வோலார் சைடு, வோலார்னா ஒரு ஃப்ளெக்ஸார் ஆஸ்பெக்ட், ஃப்ளெக்ஸார் சைடு டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ என்ன மாதிரி நமக்கு இது வருதுன்னா கார்டன் ஸ்பேட் டிஃபார்மிட்டி. இந்த கார்டன் யூஸ் பண்ற சாரி ஐ ட்ரூ இட் வெரி பேட்லி. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆயிடும் இந்த இடத்துல, இந்த இடத்துல தேர்ஸ் டிப்ரெஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்டன் ஸ்பேடு. கார்டன் ஸ்பேடுனா ஸ்மித், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மித் ஸ்பேடு, கார்டன் ஸ்பேட் டிஃபார்மிட்டி. டின்னர் ஃபோக்னா கோலிஸ், யூ வில் நோ திஸ் பிகாஸ் we have been reading this quite often. கோலிஸ் ஃப்ராக்சர் வந்து டின்னர் ஃபோக் டிஃபார்மிட்டி. So these are the 4 named deformities. So this is Smith fracture, and then there is Barton's fracture. Barton's na intra-articular. See, articular na intra-articular extra ரெண்டு type of fracture இருக்கு. This is 2 bones. இந்த articular surface involve ஆச்சுனா, articular surface na ரெண்டு போனும் ஜாயிண்டோட இன்வால்வ் ஆகுதுல, இந்த ரீஜன்ல ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆச்சுனா அது வந்து intra-articular, வெளியே மட்டும் ஃப்ராக்சர் ஆச்சுனா அது வந்து extra-articular. So Barton the intra-articular fracture of the distal radius. Monteggia வந்து proximal ulna fracture. Galeazzi fracture வந்து distal 1/3 radius fracture. So these are the fractures. So we have completed anatomy. Now we move on to we complete orthopedics. We move on to anatomy now. The marked area is known as, so this is, what are the options? Inion, pterion, bregma and lambda. So we have got 4 options now. We'll rule out one by one. Inion, see, all these things are very common, very easy. Once you see those, you will remember them. So bregma is nothing but the junction between your coronal suture and your sagittal suture. And the joining place tha bregma. Lambda is your sagittal suture with your lambdoid suture. Adha vandu lambda. So bregma vandu coronal suture with the sagittal suture. Lambda vandu sagittal suture and your lambdoid suture. So that is your bregma and lambda. So what is inion? Inion vandu posterior occipital protuberance இருக்குல, அதுல வந்து மோஸ்ட் ப்ராமினன்ட் பார்ட், அதான் வந்து இனியன். இங்கதான் வந்து நம்மளோட ட்ரபீசியஸ் மசில், நியூக்கல் லிகமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆகும். ஸோ தட் இஸ் இனியன். ஸோ வாட் இஸ் pterion? Pterion is very important because repeatedly asked in your NEET and INICET and MRB, all types of exams. Because pterion is the part where 4 bones form a junction. Your frontal bone, your parietal bone, your sphenoid bone and temporal bone. இது எல்லாமே ஜங்ஷன் ஆடம் தான் வந்து pterion. இது எங்க இருக்கு? ஜைகோமேட்டிக் ஆர்ச்சுக்கு ஜஸ்ட் மேல இருக்கும். ஸோ ஜைகோமேட்டிக் ஆர்ச்சுக்கு மேல இருக்கு pterion. ஜைகோமேட்டிக் ஆர்ச்சுக்கு மேல இருக்கு. ஸோ your frontal, your temporal, your parietal, அப்புறம் உன்னோட sphenoid bone, நாலுமே வந்து junction ஆர் இடம் தான் வந்து pterion. This is important because just beneath the pterion is your middle meningeal artery. So why this is important? Any trauma, any blunt trauma to your head, இங்கேயோ இல்லாட்டி ஆர்டி நடக்கும் போது இந்த pterion வந்து வீக் பாயிண்ட். ஸோ அங்க என்ன ஆகும்? அங்க ஃப்ராக்சர் ஆகி it goes and ruptures your middle meningeal artery, which results in EDH. So it's very important landmark, anatomical landmark pterion. இது வெவ்வேறு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. which bone does not form pterion அப்படின்னு கேட்டு which of the following bone does, I will ask another question now. Which of the following bone does not form a part of pterion? So the options are temporal bone, frontal bone, greater wing of sphenoid,
and lesser wing of sphenoid. So you must know which part of sphenoid bone forms the contributes to the pterion. So it is the greater wing. Lesser wing does not contribute to the. அதே மாதிரி temporal boneல எந்த part? Squamous part. Your squamous part of temporal bone takes part in the pterion formation. So this is inion, this is bregma, this is lambda. Again, this is lambda. See this point where the sagittal suture meets with the lambdoid suture. இது lambda இந்த point. இது வந்து உன்னோட inion. So I think this would be clear for you. Which among the following is the only abductor of vocal cord? Again, very important clinical anatomy, very important surgically as well. So first we must know here the muscles of larynx. First we must know muscles of larynx. So first there are intrinsic and extrinsic muscles. Intrinsic muscles வந்து they lie within the larynx and control the movement and tension of the vocal cord. larynx குள்ளே இருக்கும், vocal cord ஓட action மட்டும் movement மட்டும் control பண்ணும், அது intrinsic muscle. Extrinsic muscle வந்து they lie outside the larynx. other larynx வந்து it connects larynx to other structures and it moves larynx as a whole. larynx ஏ மூவ் பண்ணக்கூடியது, மேல கீழே elevation depression அந்த மாதிரி பண்ணக்கூடியது extrinsic muscles. so intrinsic muscles வந்து vocal larynx குள்ள இருக்கிற vocal cord மட்டும் மூவ் பண்ணும், அதை டென்ஸ் ஆக்கும், ரிலாக்ஸ் பண்ணும், அப்டக்ட் பண்ணும், அடக்ட் பண்ணும், இதெல்லாம் வந்து intrinsic muscle. so what are the intrinsic muscles? very simple, you must remember all those things easily. cricoarytenoid muscle இருக்கு, cricoarytenoid வச்சுக்கோங்க. cricoarytenoidல வந்து posterior பின்னாடி posterior lateral cricoarytenoid, transverse arytenoid, அப்புறம் oblique arytenoid. ஸோ arytenoidல இருந்து ஏன்னா arytenoid தான் மூவ் பண்ணாதான் vocal cord மூவ் ஆகும். see this is your arytenoid muscle, arytenoid cartilage. vocal cord இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த arytenoid cartilage மூவ் பண்ணாதான் vocal cord மூவ் பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், அப்டக்ஷன் எல்லாமே. So posterior cricoarytenoid, lateral cricoarytenoid, transverse arytenoid and oblique arytenoid. அப்புறம் cricothyroid muscle, cricothyroid, அப்புறம் thyroarytenoid. so all these muscles are intrinsic muscles. extrinsic muscles are easy, we already know all of them. என்னது suprahyoid group, suprahyoid muscles என்னது stylohyoid, mylohyoid, geniohyoid, antibody of digastric. These are suprahyoid muscles. infrahyoid muscles என்னென்ன? again very simple, below the hyoid bone. below the hyoid bone என்னலாம் இருக்கு? கீழ என்ன sternum இருக்கா? so sternohyoid. அப்புறம் sternomastoid, omohyoid, clavicle வந்து omohyoid. அடுத்து sternothyroid மேல போகும், sternothyroid. அப்புறம் thyrohyoid. so all these four are infrahyoid muscles. apart from this, thyropharyngeus, cricopharyngeus and palatopharyngeus, these are pharyngeal muscles. these also elevate the larynx. swallowing அப்ப யூஸ் ஆகிற additional muscles இதெல்லாம் larynx extrinsic muscle. so stylohyoid, mylohyoid and geniohyoid. அப்புறம் antibody digastric, இதான் suprahyoid muscles. infrahyoid வந்து கீழ இருந்து hyoid கீழ sternohyoid, clavicle வந்து omohyoid, அப்புறம் sternothyroid, அப்புறம் thyrohyoid. இதெல்லாம் வந்து infrahyoid muscles. so next we must know about the nerve supply of the laryngeal muscles. அதுக்கு நமக்கு வந்து வேகஸோட கோர்ஸ் தெரியணும். so 10th cranial nerve, வேகஸ் nerve வந்து
All of you please see this beautiful picture. வேகஸ் நர்வ் வருது. வேகஸ் நர்வ் வந்து C1 C2, not this one, sorry. So at the level of C1 C2, the vagus nerve divides into two. என்னது? Your superior laryngeal nerve and your inferior laryngeal nerve. So there is a inferior laryngeal nerve as well. Don't get confused. This is nothing but your recurrent laryngeal nerve. So superior laryngeal nerve and inferior laryngeal nerve. First superior laryngeal nerve பார்ப்போம் course. Superior laryngeal nerve வந்து hyoid bone கிட்ட at the level of hyoid. இந்த hyoid bone லெவல்ல ரெண்டா பிரியுது. ஒன்னு வந்து என்னது? internal laryngeal nerve and external laryngeal nerve. So ரெண்டா பிரியுது. internal laryngeal nerve என்ன ஆகுது? It pierces the thyrohyoid membrane. Thyrohyoid membrane pierce பண்ணி உள்ள போய் internal supply பண்ணும். internal laryngeal nerve. External laryngeal nerve branch of the superior laryngeal nerve comes down and it supplies one muscle only, which is your cricothyroid muscle. Cricothyroid muscle மட்டும் சப்ளை பண்ணும். அது வந்து motor supply. So motor supply to cricothyroid வந்து external branch of the superior laryngeal nerve. அடுத்து நம்மளோட internal laryngeal nerve என்ன சப்ளை பண்ணுது? internal laryngeal nerve is உள்ள போகுது. So vocal cord உள்ள இருக்கறனால என்ன பண்ணும்? It is sensory to supraglottic region. glottis மேல, அதாவது vocal cord மேல இருக்கிற எல்லாத்துக்கும் இது sensory supply. Sensory supply வந்து இந்த internal laryngeal nerve. So என்ன ஆகுது? cough reflex, swallow reflexலாம் வந்து இது மூலமா தான் carry out ஆகும். So internal laryngeal nerve, internal laryngeal branch of the superior laryngeal nerve வந்து sensory to supraglottic region. External laryngeal branch of the superior laryngeal nerve வந்து it is motor to the cricothyroid muscle. So ரெண்டு branch புரிஞ்சுதா? அடுத்து inferior laryngeal nerve அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பிரான்ச்சையும் கொடுத்துட்டு வேகஸ் கீழே போகுது, அதான் inferior laryngeal nerve. See, it goes down only to come back again. திரும்ப மேலே வருது. See, it comes back again. So that is why it is called recurrent. It comes back again. So ரெண்டு பக்கமும் வேற வேற மாதிரி இருக்கும். Because on the left side there is arch of aorta. Arch of aorta இருக்கா? So arch of aorta was தாண்டி it turns around the arch of aorta and comes back up. மேல வந்து tracheo-esophageal grooveல போகும். So this is trachea, this is esophagus, இந்த grooveல போகும். அதே மாதிரி ரைட் சைடுல வந்து it turns over the right subclavian artery. இதான் subclavian artery. ரைட் subclavian artery டர்ன் பண்ணி திரும்ப மேல போகும். மேல போய் எங்க என்டர் ஆகும்? It enters the larynx at the level of cricothyroid joint. இந்த இடத்துல என்டர் ஆகுது. கரெக்டா? cricothyroid jointல என்டர் ஆகுது. இங்க தான் வந்து என்னது? Berry's ligament இருக்கும். So it enters at the level of cricothyroid joint. This is where the Berry's ligament is there. So and then உள்ள போய் என்ன சப்ளை பண்ணுது? It supplies all the other muscles. So recurrent laryngeal nerve supplies it is motor to all intrinsic muscles except cricothyroid. Cricothyroid is supplied by the external branch of the superior laryngeal nerve. So recurrent laryngeal is motor to all other intrinsic muscles. It is also sensory to the infraglottic region. glottis க்கு கீழ sensory வந்து இதுதான். supraglottic வந்து your superior laryngeal nerve. infraglottic வந்து recurrent laryngeal nerve. cricothyroid வந்து different supply, external branch of the superior laryngeal nerve. So you must be very clear about this. So vagus வந்து C1 C2 லெவல்ல superior laryngeal, inferior laryngeal ரெண்டா பிரியுது. superior laryngeal nerve divides at the level of hyoid bone into internal laryngeal nerve and external laryngeal nerve. internal laryngeal nerve வந்து thyroid membrane pierce பண்ணிட்டு உள்ள போகிறனால it is sensory to the vocal cord, sensory to supraglottic region. cough reflex வந்து mediate பண்ணுது. external laryngeal வெளியே போய் cricothyroid muscle சப்ளை பண்ணுது. cricothyroid சப்ளைக்கு motor supply. So அடுத்து வந்து recurrent laryngeal nerve. recurrent laryngeal மேல வந்து என்ன பண்ணுது?
It comes and it enters the larynx at the level of cricothyroid joint, and it supplies all other intrinsic muscles. It's motor to all other intrinsic muscles, and it's also sensitive to the infraglottic region, recurrent laryngeal nerve. Very important, very important. அதே மாதிரி இந்த ரைட் சைடு இட் ஆர்ச்சஸ் ஓவர் த ரைட் சப்ளைன் ஆர்டரி. இந்த லெஃப்ட் சைடு வந்து அயோட்டிக் ஆர்ச்சை சுற்றி மேலே வந்து ட்ரக்கியோஇசோஃபேஜியல் குரூப்ல வந்து இட் டிராவல்ஸ். ஸோ while talking about all these things, we must also know certain triangles and certain anatomical landmarks. So in this picture, I have marked tubercle of Zucker-Candle. இதெல்லாம் வந்து anatomical surface landmarks for identifying the recurrent laryngeal nerve. இந்த Zucker-Candle tubercle இருக்குல்ல, this is nothing but most posterolateral portion of the gland. அது வந்து இந்த கிளாண்டோட மோஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும், டியூபர்கிள் மாதிரி. அதான் Zucker-Candle tubercle. அந்த டியூபர்கிளுக்கு பின்னாடியே வந்து we can identify the recurrent laryngeal nerve. See in the picture you can identify, you can see very well, appreciate that. This is thyroid gland, most posterolateral portion. இதுதான். இது நம்ம வந்து மொபிலைஸ் பண்ணி பார்த்தோம்னா we can identify the recurrent laryngeal nerve here. We can identify the recurrent laryngeal nerve here. So this is tubercle of Zucker-Candle. What is Bayer's triangle, also known as Riddle's triangle? Riddle's triangle. What are the boundaries? Very simple. Again, common carotid artery கீழே forms the base. மேல வந்து inferior thyroid artery போதா, inferior thyroid போதா, wait, inferior thyroid artery போகுதா, இது வந்து common carotid artery base. Other part is formed by the your recurrent laryngeal nerve. Recurrent laryngeal nerve forms the other half, other boundary. So what are the boundaries? Inferior thyroid artery, your common carotid artery, and your recurrent laryngeal. This again to identify recurrent laryngeal nerve. In the triangle லையும் வந்து நம்ம recurrent laryngeal nerve பார்க்கலாம். So this is about your larynx. And again one more part I forgot to tell you. Surgically why I explained you all these nerve supply na, you must understand that injury to recurrent laryngeal nerve results in unilateral injury. ஒரு சைடு மட்டும் அஃபெக்ட் ஆனா என்ன ஆகும், bilateral ஆனா என்ன ஆகும், what is hoarseness of voice, what is huskiness of voice. So recurrent laryngeal nerve ஒரு சைடு, what does recurrent laryngeal nerve do? It supplies all other intrinsic muscles except cricothyroid. Cricothyroid தவிர மற்ற எல்லா மசிலும் சப்ளை பண்ணுது. அதனால யூனிலேட்டரல் ஒரு சைடு வந்து போச்சுன்னா என்ன ஆகும்னா bilateral போச்சுன்னா என்ன ஆகும். For that we must know the actions of other muscles. cricothyroid muscle என்ன பண்ணும், மற்ற மசில்ஸ் என்ன பண்ணும். So your intrinsic muscles posterior cricoarytenoid, what does it do? It abducts. இது அப்படியே ஆப்போசிட், அடக்ஸ். லேட்டரல் அடக்ட் பண்ணும், டிரான்ஸ்வர்ஸும் அடக்ட் பண்ணும், எல்லாமே. கிரைகோதைராய்டு என்ன பண்ணும், கிரைகோதைராய்டு வந்து இட் டென்ஸ் பண்ணும், ஓக்கல் கார்டை டென்ஸ் பண்ணி எலாங்கேட் பண்ணும். அது என்ன ஆகுது, பிச் அதிகமாகும், யுவர் பிச் இன்க்ரீசஸ், வாய்ஸோட பிச் அதிகமாகும். தைரோஆரிட்னாய்டு இன்னொரு பேர் வந்து வோகாலிஸ் மசில். இது என்ன பண்ணும், பிச்சை வந்து கம்மி பண்ணும், தைரோஆரிட்னாய்டு. ஸோ posterior cricoarytenoid muscle, lateral cricoarytenoid muscle, transverse, oblique, இதெல்லாம் இது மூணு வந்து அடக்ட் பண்ணும். posterior cricoarytenoid வந்து அடக்ட் பண்ணும். கிரைகோதைராய்டு இதுவும் இன்ட்ரின்சிக் மசில் தானே. கிரைகோதைராய்டு என்ன பண்ணும், இது வந்து ஓக்கல் கார்டை டென்ஸ் பண்ணும், டென்ஸா வச்சுக்கும். டென்ஸா வைக்கிறது என்ன ஆகுது, பிச் வந்து அதிகமாகுது. ஒரு நல்ல ஒரு டிம்பர் ஆஃப் த வாய்ஸ், கிளாரிட்டியோட இருக்கும் வாய்ஸ். ஹெச்டி பிக்சர் மாதிரி வாய்ஸ்ல ஒரு ஹெச்டி இருக்குன்னா அது கிரைகோதைராய்டுனால தான். அடுத்து தைரோஆரிட்னாய்டு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொன்ன, வோகாலிஸ். அது அப்படியே ஆப்போசிட், பிச்சை வந்து குறைச்சு விடும். எப்படி, வோக்கல் கார்டை டென்ஸா ஸ்டிஃபா வைக்காம ரிலாக்ஸ் பண்ணிவிடும்.
relaxes and shortens. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின் என்னது, கமிங் பேக் டு அவர் கொஸ்டின், விச் இஸ் த ஒன்லி அப்டக்டர் வந்து போஸ்டிக் ரைகார்டினாய்டு. அதே மாதிரி விச் இஸ் த ஒன்லி மசில் ஹேவிங் டிஃபரெண்ட் நர்வ் சப்ளை, கிரைகோதைராய்டு. ஸோ ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் டியூரிங் அ தைராய்டு சர்ஜரி யூனிலேட்ரலா ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் போயிருச்சு. அப்ப என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஒரு ஹோர்ஸ்னஸ் மட்டும் வரும் வாய்ஸ்ல. ஒரு ஹோர்ஸ், ஏன்னா ஒரு பக்கம் வோக்கல் கார்டு மட்டும் அப்டக்ட் ஆகாம பாராமிடியன் பொசிஷன்ல இருக்கும். பைலேட்டரல் ஆச்சு என்ன ஆகும்? பைலேட்டரல் ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் என்ன ஆகும்? ஸ்ட்ரைடர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைடர் வந்து பேஷண்ட் will eventually die if there is no intervention. So this is very important. Bilateral recurrent laryngeal nerve injury is gravely serious to the patient. So what about your cricothyroid muscle? It does not get affected at all. Cricothyroid affect ஆகாது. But cricothyroid affect ஆகுங்கன்னா எந்த nerve injury ல? Your external branch of the superior laryngeal nerve injury, which is also easily injured during thyroid surgery. இப்ப பேஷண்ட் போஸ்ட் ஆப்பா பார்ப்போம். தைராய்டு பேஷண்ட் வந்து when we go and talk to the patient, when the patient speaks with the huskiness, அந்த huskiness எதனால வருதுன்னா எக்ஸ்டர்னல் பிரான்ச் ஆஃப் த superior laryngeal nerve injury ஆகிறதுனால ட்ரைகோதைராய்டு மசிலோட ஆக்ஷன் போயிடும். அந்த ஸ்டிஃபா இருக்காது வோக்கல் கார்டு, அதனால ஹஸ்கினஸ் வரும். ஸோ எக்ஸ்டர்னல் பிரான்ச் ஆஃப் superior laryngeal nerve அடிபடுறதுனால என்ன ஆகுது? ட்ரைகோதைராய்டோட ஆக்ஷன் போயிருது. ட்ரைகோதைராய்டு ஆக்ஷன் போயிருது. அதனால என்ன வருது? ஹஸ்கினஸ் வருது. இதே வந்து ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் இன்ஜுரி ஆனது என்ன வருது? யூனிலேட்டரலா வந்தா ஹோர்ஸ்னஸ், பைலேட்டரலா வந்தா ஸ்ட்ரைடர். ஏன்னா ஒன்லி அப்டக்டர் வந்து சப்ளைட் பை த ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ். ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் அடிபட்டுச்சுன்னா அந்த அப்டக்ஷனோட வேலை நடக்காது. ரெண்டு பக்கமும் அப்டக்ட் ஆக வோக்கல் கார்டு என்ன ஆகும்? அடக்ட் ஆயிரும். இப்படி ரெண்டு பக்கத்துல வந்து என்ன ஏரே போக முடியாது. ஸோ பைலேட்டரல் ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் இன்ஜுரி வந்து ஸ்ட்ரைடர் காஸ் பண்ணும். இந்த மாதிரி வோக்கல் கார்டு வந்து ரெண்டும் மீடியன் பாராமிடியன் பொசிஷன்ல வந்துடுறதுனால the patient will go for stridor, which is an emergency. This is very important concept. This comes in anatomy, surgery, and your ENT as well. So try to revise all these very easily. Next question: esophageal opening of diaphragm lies at the level of. This is a very important, easy question actually. I used to remember like this: VOA. Voice of America. That's how I remembered. I don't know. There is no logic. Don't ask me the America kena voice irkan kekadinga because I don't remember that. V stands for vena cava. O stands for esophagus, and A is for aorta. So this is T8, T10, and T12. I just remember this by heart. So very easy. In this diagram, you can very well see. This is anterior, this is posterior. For orientation, this is from below. Diaphragm கீழ இருந்து நம்ம பார்க்கறோம். எங்க அப்டமன் கேவிட்டில இருந்து நம்ம பார்க்கறோம். இப்ப ஒரு அப்டமன் கேவிட்டில இருந்து பார்க்கும்போது this is T8 level, this is T10 level, and this is T12 level. So VOA, these are all the important openings, esophageal diaphragmatic openings. So I think I covered. Yes, all the questions are over. So quite easy. We'll again meet the next mock exam discussion. Thank you.